வணக்கம் ஆயுதெழுத்து நேர்களே. அதே காட்சிகள் ஆட்சி மாறியும் தொடர்கின்றன. நேற்று கூடிய நாடாளுமன்றம் இன்றும் முடங்கியிருக்கிறது. நாடாளுமன்றத்துடைய இரு அவைகளும் தொடர்ந்து இரண்டாவது நாளாக முழுவதும் முடங்கியிருக்கிறது. அமளி, கூச்சல், குழப்பம், கோஷம் என நாம் மீண்டும் மீண்டும் பார்த்த காட்சிகளவே, பார்த்து சலித்த காட்சிகளவே. மக்கள் பிரச்சனைகளை பேசாம பாராளுமன்றம் முடங்கி இருக்கிறது. நாடாளுமன்றத்தை நடத்துவதற்கு ஒரு நிமிடத்துக்கு உங்கள் பணம் 2.5 லட்சம் செலவாகிறது. கரிபோல் தொடர்ந்து வீணாகிறது இந்த பணம். எந்த பிரச்சனையும் விவாதிப்பதற்கு நாங்கள் தயார் என்கிறது அரசாங்கம். முதலில் ராஜினாமா, பிறகு விவாதம் என்கின்றன எதிர்க்கட்சிகள் பிடிவாதமாய். நடந்திருப்பது சாதாரண விஷயம் அல்ல. முறைகேடு புகார்கள் அரசாங்கத்துடைய மூத்த அமைச்சர்கள் மீது இருக்கிறது. ஒரு வியாப முறைகேடு அப்படின்னு தேசத்தை உலுக்கிய விஷயங்கள் நடந்திருக்கின்றன. ஆக அதற்கு அக்கௌண்டபிலிட்டி வேண்டும், பொறுப்பு வேண்டும். ஆகிய காரணத்தினால் ராஜினாமா செய்யப்படுவது தான் முறையாக இருக்கும். அது நடக்கவில்லை என்றால் விவாதத்துக்கு இடம் இல்லை என்பது எதிர்க்கட்சிகளுடைய கூற்று. ஆக மொத்தத்தில் முடங்கியிருக்கிறது பாராளுமன்றம். இந்த முடக்கம் அவசியமான முடக்கமா? இந்த ஒரு பாராளுமன்ற முடக்க அரசியல் அப்படிங்கிறது சென்ற ஆட்சியோ இந்த ஆட்சியோ தொடர்ந்து நிதர்சனமாக மாறிவிட்டது. இதற்கு பொறுப்பு யார்? காரணம் யார்? தீர்வு என்ன? இல்ல இதுதான் தொடர்ந்து நிலையான நிதர்சனமா உள்ளிட்ட பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இதை தாண்டி எதிர்க்கட்சிகளுடைய கோரிக்கையில நியாயம் இல்லாமல் இருக்கிறதா? பிரதமர் இதுவரைக்கும் பேசவில்லைங்கிறாங்க. மௌனம் காக்கிறாரா பிரதமர்? உள்ளிட்ட பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. விவாதிப்போம் இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில். டெல்லியில் பாராளுமன்றத்துடைய இரு அவைகளிலும் நேற்றும் இன்றும் நடந்தது என்ன, நாளை நடப்பதற்கு வாய்ப்புகள் கொண்ட விஷயங்கள் என்ன, விளக்குகிறார் எமது டெல்லி செய்தியாளர் சலி. முதலில் கேட்போம். நம் இந்திய நாடாளுமன்றம் என்பது லோக்சபா, ராஜ்யசபா மற்றும் ஜனாதிபதியை உள்ளடக்கியது. ஒரு மசோதா சட்டமாகணும் அப்படின்னா லோக்சபாவில் நிறைவேற்றப்பட வேண்டும், ராஜ்யசபாவில் நிறைவேற்றப்பட வேண்டும், ஜனாதிபதி கையெழுத்திட வேண்டும். இந்தியாவை பொறுத்தவரை நாடாளுமன்றம் 3 முறை கூடுகிறது. ஒன்று பட்ஜெட் கூட்டத்தொடர் பிப்ரவரி இறுதியில ஆரம்பிக்கும், மார்ச் வரைக்கும் கூட நடைபெறும். இப்ப மழைக்காலம் என்பதால் இப்ப கூட்டுறதுக்கு பெயர் மழைக்கால கூட்டத்தொடர். இது இல்லாம குளிர்கால கூட்டத்தொடர் ஒன்று இருக்கு, நவம்பர் மாதங்களில் கூடும். இப்பொழுது மழைக்கால கூட்டத்தொடர்ல 2 நாட்களும் நாடாளுமன்றம் முடங்கியது. எதிர்க்கட்சிகள் ரொம்ப தெளிவா இருக்காங்க, அமளியில ஈடுபடுறாங்க. இப்ப என்ன பிரச்சனை, ஏன் அமளியில ஈடுபடுறாங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்க? பாஜக 3 முக்கிய தலைவர்கள் 2 முக்கிய விவகாரத்தில் சிக்கி உள்ளார்கள், அவர்கள் ராஜினாமா பண்ணணும். வியாபம் முறைகேடுல மத்திய பிரதேஷ் முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் பதவி விலகணும். மற்றபடி லலித் மோடி சர்ச்சையில் மத்திய அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ், ராஜஸ்தான் முதலமைச்சர் வசுந்தரா ராஜே பதவி விலகணும். அதுவரை நாங்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவோம், நாடாளுமன்றத்தை நடத்த விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள்லாம் சொல்லியிருக்காங்க. ஆளும் கட்சி பாஜக என்ன சொல்றாங்க அப்படின்னா பதவி விலகணும் அப்படிங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாது, இவங்க பதவி விலக மாட்டாங்க, மாறாக விவாதத்தில் ஈடுபடலாம் வாருங்கள் அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிக்கு அழைப்பு விடுத்திருக்காங்க. இது ஒரு பக்கத்துல. இந்த கூட்டத்தொடரில் ஏற்கனவே 11 மசோதா நிலுவையில் உள்ளது, அது சட்டமாக்கப்பட வேண்டும். ஜிஎஸ்டி மற்றும் நிலம் கையகப்படுத்தும் சட்டம் உட்பட இது இல்லாம 8 புது மசோதாக்களை அறிமுகப்படுத்தவும் பாஜக திட்டமிட்டிருந்தது. ஆனா எதுவும் நடக்காது போல இருக்கு. இந்த மாதிரி எதிர்க்கட்சிகள் எல்லாம் போராட்டம் பண்றீங்களா, இது நியாயமா என்ற கேள்வியை சோனியா காந்தியிடம் முன்வைக்கும் பொழுது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது நாள் வரை பாஜக எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது என்ன செய்து கொண்டிருந்தது என்ற கேள்வியை முன்வைத்திருக்கிறார். அன்று பாஜக செய்தது, இன்று காங்கிரஸ் செய்வது, தொடர்ந்து பல கட்சிகள் செய்வது, இவையெல்லாம் நடப்பது உங்கள் வரிப்பணத்தை வீணாக்கி அப்படிங்கறத மறுக்க முடியாது. ஆக இது அவசியமாகிறதா? இதற்கு பொறுப்பு அரசாங்கமா, எதிர்க்கட்சிகளா? தொடர் கேள்விகள், பழைய கேள்விகள், புதிய விவகாரங்கள். இந்த விவாதம் நீள்கிறது. விவாதிப்போம் இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில். இந்த விவாதத்தில் நம்முடைய பங்கேற்கிறார்கள் பாரதிய ஜனதாவுடைய மாநில பொருளாளர் திரு எஸ்.ஆர். சேகர் அவர்கள், காங்கிரஸ் கட்சியுடைய செய்தி தொடர்பாளர் திரு அமெரிக்க நாராயணன் அவர்கள், கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மூத்த பிரமுகர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த திரு அருணன் அவர்கள், அதே போல ஒரு பாராளுமன்றவாதிகளுக்கெல்லாம் சிறந்த பாராளுமன்றவாதிகளுக்கு வருடா வருடம் விழா நடத்தி விருது கொடுக்கக்கூடிய பிரைம் பஞ்ச் பவுண்டேஷனுடைய திரு பிரைம் பஞ்ச் ஸ்ரீனிவாசன் அவர்கள். என்னுடைய முதல் கேள்வி திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள்ட்ட தொடக்கணும்னு நினைக்கிறேன். என்ன மாதிரியான அரசியல் இது? என்ன மாதிரியான கலாச்சாரம் இருக்கிறது? இது தொடர்ந்து நடந்து வரக்கூடிய ஒரு விஷயமாகிறது. பாராளுமன்றம் தொடங்கின உடனே கேள்வி நேரத்தை ஒத்தி வைக்கணும். நாட்டில் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, இல்ல நாங்க இன்னைக்கு முன்வைக்கக்கூடிய விஷயத்தை எல்லாத்தையும் ஒத்தி வச்சுட்டு இன்னைக்கு விவாதிக்கணும் அப்படின்னு பாராளுமன்றம் முடங்குவது அப்படிங்கிறது தொடர்கதையாகி வருகிறது, ஒரு கலாச்சாரமாகவே மாறிவிட்டது. சென்ற பாராளுமன்றத்தை முடக்கியதுல திரு எஸ்.ஆர். சேகர் அவர்களுடைய கட்சிக்கு மிக முக்கியமான பங்குண்டு. ஜாம் செஞ்சாங்க. இன்னைக்கு ஜரூராக திரு அமெரிக்க நாராயணன் அவர்களுடைய கட்சி செய்கிறது. இதற்கு பல கட்டங்களில் திரு அருணன் அவர்களுடைய கட்சியும் துணை போயிருக்கிறது.
இந்த கலாச்சாரம் தொடர்ந்து வருகிறது. இந்த ஒரு பார்லிமெண்ட்ல மெஜாரிட்டி இருக்கிறது, இந்த செஷன் தான், இந்த பார்லிமெண்ட் தான் மோஸ்ட் கன்ஸ்ட்ரக்டிவ் பார்லிமெண்டா இருக்க போகுது அப்படின்னு எதிர்பார்ப்பெல்லாம் அந்த நிலையில அதே கலாச்சாரம் மக்கள் வரிப்பணத்தை வீணடிக்கக்கூடிய கலாச்சாரம் தொடர்கிறது. உங்களுடைய முதற்கட்ட பார்வை. வெட்கப்பட வேண்டிய விஷயம். ஒவ்வொரு இந்திய நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு சிட்டிசனும் ஓட்டு போட்ட எந்த கட்சியா இருந்தாலும் சரி, வெதர் இட் இஸ் பிஜேபியா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், கம்யூனிஸ்டா இருக்கட்டும், அது எந்த கட்சிகளா இருந்தா இருக்கட்டும், பாராளுமன்றம் ஒரு ஜனநாயகத்தினுடைய ஒரு கோவில். ஜனநாயகத்தில் இவங்களை அனுப்புறது இவங்க பாராளுமன்றத்தில் போய் 4 விதமான கான்ஸ்டிடியூஷன்ல 4 விதமான டியூட்டிஸ் கொடுக்கறாங்க. ஃபர்ஸ்ட் டியூட்டி பாராளுமன்றத்தில் பில்ஸ் டிஸ்கஸ் பண்ணி பாஸ் பண்ண வேண்டியது. இரண்டாவது பைனான்சியல் பில்ல ஸ்க்ரூட்டினைஸ் பண்ண வேண்டியது. இரண்டாவது. மூன்றாவது கவர்மெண்ட் சூப்பர்வைஸ் பண்ணணும். நாலாவது பொதுமக்களுடைய பிரச்சனைகள், கான்ஸ்டிடுவன்சி பிரச்சனைகள், மாநிலங்களுடைய பிரச்சனைகளை எடுத்துக்கொண்டு போய் பாராளுமன்றத்தில் பேச வேண்டியதுதான் இவங்களுடைய தொழில். இது என்ன ஆகுதுன்னா, நான் 15வது லோக்சபால பிஜேபியினுடைய காரணங்களினால 61% தான் ப்ரொடக்டிவிட்டி, கிட்டத்தட்ட 40% பாராளுமன்ற நேரத்தை இழந்தோம் லோக்சபால. ராஜ்யசபால 35% அங்க இழந்தோம் 15வது லோக்சபா. அவ்வளவு பணம் கரியா இருக்க மக்கள் பணம் எனார்மஸ் வேஸ்ட். இது இது வெட்கப்பட வேண்டிய இது கொஸ்டின் அவர். நான் கூட என்னுடைய சன்சத் ரத்னா விருதுல எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இன்னைக்கு எதிர்கட்சிகளுடைய கோரிக்கை கொஸ்டின் அவரை ரத்து செய்யுங்க. கொஸ்டின் அவர்ங்கிறது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது. காலையில பார்லிமெண்ட் துவங்கும் போது 11 மணிக்கு முதல்ல கொஸ்டின் அவர், ரெண்டாவது 0 ஹவர்னு சொல்லுவாங்க. கொஸ்டின் அவர்ல பொதுமக்களுக்கு தேவையான பிரச்சனைகள் எல்லாம் கொஸ்டின்ல போட்டு மந்திரிகளை அவங்க கிராஸ் எக்ஸாமின் பண்ண முடியும். கோர்ட் மாதிரி கிராஸ் எக்ஸாமின் பண்ண முடியும், சப்ளிமெண்டரி கொஸ்டின் போட முடியும். ரெண்டாவது 0 ஹவர்ல நிறைய பிரச்சனைகள், இன்றைக்கு ஏதோ ஒரு 1-2 பிரச்சனைகள், வியாபமாக இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், ஜெனுவினா இருக்கட்டும், ஜெனுவின் இல்ல, கோடிக்கணக்கான பிரச்சனைகள் இந்தியாவில் இருக்கு. காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரல ஒவ்வொரு மாநிலங்களையும், ஒவ்வொரு தாலுகாலையும், ஒவ்வொரு கான்ஸ்டிடுவன்சிலையும் பிரச்சனைகள் இருக்கு. இன்றைக்கு ஒரு எம்பி, தமிழ்நாட்டினுடைய எம்பி சொன்னார், அவருக்கு இன்னைக்கு 0 ஹவர்ல பேசுவதற்கு அவருக்கு லாட்ல கிடைச்சது. முக்கியமான பிரச்சனையை பேசுவதற்காக ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு இருக்காரு. இன்னைக்கு லோக் ஜாம்ல போயிடுச்சு. அதை ஒத்தி வைங்க, இந்த பிரச்சனை இதை பேசும். அப்போ கண்ணு தெரியாம எத்தனையோ பொதுமக்களுடைய பிரச்சனைகள் இன்னைக்கு அவங்களால பொதுமக்களுடைய பிரச்சனைகளை பாராளுமன்ற உறுப்பினர்கள், ஜெனுவின் உறுப்பினர்கள் நிறைய இருக்கிறாங்க. நூற்றுக்கணக்கான பேர் ஜெனுவின் உறுப்பினர்கள். அவங்க பாராளுமன்றத்தில் போய் என்னுடைய பேசணும்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு என்ன ஆகுது, ஒரு சில தலைவர்களால பாராளுமன்றத்தை அவங்களுக்கு இன்னைக்கு டிவியில, நீங்க அத்தனை டிவிலையும் பாத்தீங்கன்னா இதுதான் பிரச்சனை, அவங்க பெரிய ஹீரோ மாதிரி ஆயிடுறாங்க. இவங்க எல்லாம் ஆன்டி ஹீரோஸ். ஆன்டி ஹீரோஸ். இன்ஃபேக்ட் நான் சொல்றேன், யார் யார் பாராளுமன்றத்தை முடக்குகிறார்களோ அவர்கள் எல்லாம் ஆன்டி ஹீரோஸ். அவங்க ஹீரோவே இல்ல. எந்த கட்சி இதற்கு விதிவிலக்குன்னு எனக்கு தெரியல. எந்த கட்சியும் விதிவிலக்கு. திரு அமெரிக்க நாராயணன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். முடக்க அரசியல் இது நியாயமா? பாராளுமன்ற ஜனநாயகத்தை கேள்விக்குள்ளாக்குவதா அப்படிங்கிற கேள்வி தொடர்ந்து எழுகிறது. முன்பு பாஜக இதை மேற்கொண்டது. இப்படி செய்யறீங்களே, மக்கள் பணத்தை வீணாக்குறீங்களே, 2 லட்சம் கோடி ரூபாய் 2 லட்சம் ரூபாய் ஒரு நிமிஷத்துக்கு ஆகுது அப்படின்னு கணக்கு சொன்ன கட்சி உங்களுடைய கட்சி. இவ்வளவு நாள் நீங்க பண்ணீங்க, இன்னைக்கு நாங்க பண்றோம் அப்படின்னு ஒரு வியாக்கியானம் கொடுக்கறீங்க, ஒரு வழக்கத்தை கொடுக்கறீங்க. இவ்வளவு நாள் நீங்க மக்கள் பணத்தை வீணடிச்சீங்க, இப்ப நாங்க வீணடிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விளக்கம். வாட் எவர் த ரீசன் மேபி நியாயமா இருக்குமா திரு நாராயணன்? கேள்வி நியாயமான கேள்விதான். யூட்டர்ன் அடித்த பாஜக அரசு இப்பொழுது முன்ன பாராளுமன்றத்தை நான் சுஷ்மா ஸ்வராஜ் அவர்களை கோட் பண்றேன். 10 கோடி ரூபாய் அவங்க சொன்னது மான்சூன் செஷன் 2012. 10 கோடி ரூபாய் 20 கோடி ரூபாய் பாராளுமன்றத்துக்கு லாஸ் ஆகுது. ஆனா இந்த அரசாங்கத்துக்கு பிரஷர் கொடுப்பது மூலமா பல 1000 கோடிகளை நாங்க சேவ் பண்றோம் அப்படின்னு சுஷ்மா ஸ்வராஜ் சொல்லிருக்காங்க. அது நீங்க ஏத்துக்கிட்டீங்களா? சொல்றீங்க. இன்னைக்கு கோடிகள் முக்கியம் இல்லைங்க, மக்களோட உயிர் முக்கியங்க. கொலை பண்றாங்க. இது வரைக்கும் அரசியல்ல கொலை நடந்தது. அன்னைக்கு எப்படி 64 பேரை கொலை பண்ணானுங்க. அன்னைக்கு எப்படி கோடி முக்கியமா இருந்தது? சொல்றேன் கோடி. நான் சொல்றேன் இந்த விளக்கத்தை சுஷ்மா ஸ்வராஜ் நான் தெளிவா பேசுறேன். ஆனந்த சர்மா நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ல புரியலன்னு நினைக்கிறேன். கோடிகள் நீங்க கெங்கிட்டே கேளுங்க. நீங்க கோடியை விளக்கம் கொடுத்தீங்க. ஒரு நிமிஷத்துக்கு தெளிவு பண்றேன். சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் சொல்லிட்டு கோடிகளை விட மக்களோட உயிர் முக்கியம் இல்லையா? நீங்க சொல்லுங்க. எதிர்கட்சியா இருக்கும் இல்ல என்ன இடத்துலயும் மக்களோட உயிர் முக்கியமா, பணம் முக்கியமா? பணத்தை விட மக்களோட உயிர் தானே முக்கியம். கொலை பண்றாங்களே சார்,
கொலை பண்றாங்களே, 55 பேரை கொலை பண்றாங்க சார். எங்க வியாபம்ல எங்க நடந்தது? எங்க உங்களுக்கு தெரியலீங்களா? மத்திய பிரதேஷ். மத்திய பிரதேஷ் விவாதிக்க வேண்டிய இடம் மத்திய பிரதேசம். இந்த கேள்வியை நீங்க அவங்க கிட்ட கேட்கணும். நல்லா தான் கேட்டீங்க. இவர் எங்க சார் இருந்தாரு? சௌவான் இது இந்த எல்லாம் இவங்க மகாராஷ்டிரா சீஃப் மினிஸ்டர் எங்க இருந்தாரு? அது எங்க இருந்தாங்க? எங்க பாராளுமன்றத்தில் இருந்தாங்க? இல்ல இல்ல நீங்க பரவாயில்ல தெளிவா தான் கேட்டீங்க. பண்ணிருக்கணும் இந்த அசம்பிளி எங்க பண்ணாங்க? இல்ல எங்க நிறுத்தினாங்க? பார்லிமெண்ட்ல எழுப்பப்பட்டது அன்று. அந்த கோரிக்கை உங்களுக்கு நியாயமாப்பட்டதா? பேசும்பொழுது நியாயமான கேள்விதான். அந்த கேள்வி எனக்கு நியாயமாப்பட்டதான்னு தெரியல. மக்கள் இதைத்தானே விரும்பி இருக்காங்க. சொல்லுங்க. மக்கள் பாராளுமன்ற யார மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க? பாராளுமன்றத்தை முடக்கியவர்களா? பாராளுமன்றம் நடத்த வேண்டும் என்ற விருப்பம் பாராளுமன்றத்தை முடக்கும். நான் கேட்ட கேள்வி நீங்க கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? பாராளுமன்றத்தை சிறந்த பாராளுமன்றம் அத்வானி சிறந்த பாராளுமன்ற உறுப்பினர் நீங்க ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். அவர் சொல்லியிருக்காருங்க. மக்கள் பணம் வீணாவத நீங்க வீணாவதுன்னு சொல்றீங்க. அத்வானின்னு சொல்றாருன்னு பாப்போம். இனிமே இதை ஒவ்வொரு வில்லேஜுக்கும் எடுத்துட்டு போறோம். அதனால தான் நாளைக்கு தலைவர் ராகுல் காந்தி திருச்சியில வந்து இவங்களுடைய விவசாயிகளை வந்து தற்கொலை பண்ணி வச்சிருக்காங்க. அதிகமாக இவங்களுடைய ஆட்சியில் விவசாயிகள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஆனா மக்கள் மன்றத்துக்கு எடுத்து போனா அத்வானி சொல்றது செய்யறாரு. மன்மோகன் சிங் சொல்றதை ஏத்துக்க மாட்டாங்க, அத்வானி சொல்றதை ஏத்துப்பீங்க. மன்மோகன் சிங் என்ன சொல்றாரு? எதுவா இருந்தாலும் மன்மோகன் சிங் நீங்க அவரை நீங்க சொன்னீங்க. அவங்க சொன்னீங்க இல்லையா? அவங்க நீங்க கேள்வி கேட்டீங்களா இல்லையா? மன்மோகன் சிங் கிண்டல் அடிச்சீங்களா இல்லையா? Not at all. Never once on this show. பாரதிய ஜனதாவுடைய கோரிக்கை எது? மன்மோகன் சிங் நீங்க எல்லாம் நீங்க என்ன சொல்றீங்க? எதிர்க்கட்சிகள் கேட்கறாங்கன்னு கேள்வி கேட்பீங்க. அவ்வளவுதான். Of course, we didn't endorse that. You didn't endorse it. But the fact of the matter is மன்மோகன் சிங் மக்கள் வந்து அவர் தெளிவாக பேசாம நடந்தேன்னு சொன்னீங்க. யார் சொன்னாங்க? கிண்டல் அடிச்சீங்க. இவர்களுக்கு அவர்களுடைய வார்த்தையில மோடியா இருக்காருன்னு நாங்க கேள்வி கேட்கிறோம். பேசுறாரா இல்ல? அன்னைக்கு பாராளுமன்றம் முடக்கங்கிறது ஏற்புடைய விஷயமா இல்ல. பாராளுமன்றத்துல பேசணும், விவாதிக்கணும், முடக்க கூடாது அப்படிங்கிற ஒரு வியாக்கியானம் செஞ்சீங்க. அன்னைக்கு நீங்க முடக்கினீங்க, இன்னைக்கு நாங்க முடக்கணும் வாதங்கிறது இல்ல. நிச்சயமா ஏற்புடையது. நிச்சயமாக நான் அப்படி சொல்லல. நான் என்ன சொல்றேன்னா, மக்களுடைய பிரச்சனையை எதிர்க்கட்சிகள் இவருக்கு சொன்னார். ஜெய்ட்லி சொல்றாங்க. இன்னைக்கு பேசுறாரு. ஜெய்ட்லி என்ன சொன்னார் தெரியுமா? பாராளுமன்றத்தை முடக்குவது ஒரு ஜனநாயக மரபுன்னு சொன்னாரு. ஜெய்ட்லி மோசமான இதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா வரவேற்கிறேன். மோசமான பாராளுமன்ற அத்வானி மோசமான பாராளுமன்ற தலைவர் நான் வரவேற்கிறேன். சொல்லுங்க அவரை. இதுல யாரும் விதிவிலக்கு இல்ல அப்படிங்கறத மட்டும் தான் நம்மால புரிஞ்சு கொள்ள முடிகிறது. எஸ்.ஆர். சேகர் அவர்கள்ட்ட கேட்கிறேன். உங்கள் வினை உங்களை சுடுகிறது. சென்ற பாராளுமன்றத்துல நீங்க கையாண்ட யுக்தி, அதே யுக்தி இன்று எதிர்க்கட்சிகள் கையாளுறாங்க. அமைச்சர் ராஜினாமா செஞ்சாதான் பாராளுமன்றத்தை முடக்குவோம், அமைச்சர் ராஜினாமா செய்யாதான் பாராளுமன்றத்தை நாங்க முடக்கி இருக்கிறதுக்கு காரணம் இப்படின்னு விளக்கம் கொடுத்தீங்க. அதே விளக்கம் ஆட்சி மாறி இருக்கிறது. எதிர்கட்சியா காங்கிரஸ், ஆளும் கட்சியா பிஜேபி. அதே காட்சி, அதே விளக்கம், அதே யுக்தி, அதே வியாக்கியானம் இல்ல. அதாவது இது மிக தவறான செய்தி. ஏன் சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல வந்து என்ன உங்களுக்கு இந்த பாராளுமன்ற அலுவல் குழு கூடின உடனே முந்தா நாளைக்கு பிரதமர் பேசுகின்ற போது உங்களுக்கு என்ன கோரிக்கை வைக்கணும், அந்த கோரிக்கைகளை வந்து பேசுவோம், விவாதிப்போம். உங்களுடைய நியாயமான எல்லா விஷயங்களையும் இந்த அரசு பரிசீலிக்கும். ஒரு ஆட்சியை, ஒரு பாராளுமன்றத்தை கொண்டு செல்வது ஆளுங்கட்சி மட்டுமல்ல எதிர்க்கட்சி என்று சொல்லி செய்து இன்னைக்கு சுஷ்மா ஸ்வராஜை பற்றி இவர்கள் பேசுகின்ற போது அதற்கு விவாதத்துக்கு தயார் என்று உடனேயே அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். வரேன். இப்ப பிஜேபியும் காங்கிரசும் ஒன்னா அப்படின்னா, இப்ப 2010 அதாவது ஃபர்ஸ்ட் 2G வழக்குல வரிசையாக வரும்போது 2010 நவம்பர் 9 இருந்து டிசம்பர் 13 வரல இருக்கிற டோட்டல் அந்த மழைக்கால கூட்டத்தொடர், குளிர்கால கூட்டத்தொடர் சுத்தமா முடிஞ்சு போச்சு. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, ஜேபிசி கேட்டது. ஜேபிசி பிப்ரவரி மாதம் 2012 இந்த அரசாங்கம் ஒத்துக்கொண்டிருக்கிறது. ஆக
இதற்கு முன்னால வந்து உடனே 2009-21 அக்டோபர்ல சிபிஐ வந்து வழக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறது. எதற்கு இதை சொல்றேன்? ஒரு வழக்கு ரெஜிஸ்டர் பண்ணி அல்லது ஒரு குற்றச்சாட்டு சொல்லி அவர்கள் மீது இந்த நடவடிக்கை எடு என்று சொல்லி அதை செய்யாத போது அதை பாராளுமன்றத்தில் சொல்லி அலுவல் கூட்டத்திலும் அதற்கு ஒத்துக்கொண்டு பேசுவதற்கு வாய்ப்பு தராமல் போகின்ற போது பாராளுமன்றத்திலே தன்னுடைய எதிர்ப்பை காண்பிப்பது முடக்கல். அஸ்வினி குமார், டாக்டர் மன்மோகன் சிங் இவங்க எல்லாம் ராஜினாமா செய்யணும்னு கோரினீங்க. அவங்க மேல என்ன எஃப்ஐஆர், என்ன சாட்சி பதிவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா ராஜினாமா செய்யணும், இல்லாட்டி பாராளுமன்றத்தை நடத்த விட மாட்டோம் அப்படின்னு சுஷ்மா ஸ்வராஜ் தலைமையில நடவடிக்கை எடுத்தீங்க. இன்னைக்கு எந்த சுஷ்மா ஸ்வராஜ் பதவி விலகணும்னு கோரிக்கை இருக்கோ அதே சுஷ்மா ஸ்வராஜ் மே 10, 2013 ஒரு வழக்கம் கொடுக்கிறார். அமைச்சர் ராஜினாமா செய்யாட்டி இப்படி பாராளுமன்றத்தை நடக்க விடுவோம். அதே வழக்கத்தை அவங்க ராஜினாமா கோரி காங்கிரஸ் கட்சி நீங்க கையாண்டு யுக்தி. ராஜா மேல ஓகே குற்றச்சாட்டு இருந்தது, வழக்கு இருந்தது. பவன்குமார் பன்சல், அஸ்வினி குமார், டாக்டர் மன்மோகன் சிங் இல்ல, அதாவது இப்ப இன்னைக்கு வந்து அருண்ஜேட்லி மிக அழகாக சொல்லியிருக்கிறார். அதாவது சுஷ்மா ஸ்வராஜ் மீது சட்டபூர்வமாக ஏதாவது சட்ட மீறல் இருக்கிறதா, இந்த பாராளுமன்றத்துக்கு வெளியே வந்து கூட்டத்தில் பிரஸ்ல பேட்டி கொடுத்திருக்கிறார். அவர் உடனடியாக ஆமாம் என்கின்றன எதிர்கட்சி. ஆமாம் என்பதை சொல்லுங்க. நாளைக்கு பாராளுமன்றத்தை நீங்க முடக்கினீங்க. அதாவது இல்ல, அஸ்வினி குமார் மேல ஒரு அப்சர்வேஷன், அதாவது உடனடியா ராஜினாமா செய்யணும். பவன்குமார் பன்சலுடைய சொந்தக்காரர் அக்காவுள்ள அவர்தான் பண்றாரு, உடனடியா ராஜினாமா. மறுபடியும் உங்களுடைய உதாரணங்கள் எல்லாம் இது வந்து வேண்டுமென்றே திணிக்கப்படுகிறது. சொல்லுகிறேங்க செஞ்சீங்களா? அதாவது இல்ல, நீங்க சிரிக்காதீங்க. நீங்க வந்து கொலை, நீங்க 55 சிரிக்க கூட கூடாதுங்க. நல்லா சிரிங்க. உங்களை பார்த்து நாடு சிரிக்குது, நல்லா சிரிங்க. அதாவது கேளுங்க, முழுசா கேளுங்க. பாராளுமன்றத்தை பார்த்து கேளுங்க. ரொம்ப கரெக்டா பேசுறீங்க. உங்கள்கிட்ட பேசுகின்ற போது மட்டும் நாங்க வாய முடியும். அதாவது பாராளுமன்றத்தை பார்த்து அதாவது நவம்பர் 9 முதல்ல வந்து அந்த குளிர்கால கூட்டத்தொடரை நவம்பர் மாதத்துல கம்ப்ளீட்டா வாஷ் அவுட் பண்ணதற்கு காரணம் இந்த அரசாங்கம் ஒத்துழைக்காதது. அதற்கு பின்னாலே மறுபடியும் கோல் ஸ்கேண்டல்லையும் கூட மறுபடியும் வந்து மழைக்கால கூட்டத்தொடரை 2012 வாஷ் அவுட் பண்ணி 7 நாள் மட்டும் நடத்த வச்சது காங்கிரஸ் அரசாங்கம். இதையெல்லாம் விட்டு இது இருக்குல்ல, கரெக்டா இருக்கு. ஸ்ரீனிவாசன் சொன்னது போல 40% பாராளுமன்ற நேரம் கரியாக்கப்பட்டிருக்கிறது, வீணாக்கப்பட்டிருக்கிறது. இல்ல, நோ விண்ட் ஃபால் கெயின் என்று சொல்லி சிஏஜி 2வது அறிக்கை கொடுத்ததுக்கு பின்னாலே கூட விவாதிப்பதற்கு எதற்கு நீங்க இந்த சரித்திரத்தில் நல்லா சொல்லுங்க. இன்றைக்கு இந்த பாராளுமன்ற முடக்கத்திற்கு இவர்களுக்கு காரணம் இருக்கிறதா? இருக்கு. என்ன இருக்கு? பாராளுமன்றத்தை முடக்க வேண்டும் என்பது மட்டும். ஆனால் விவாதத்துக்கு தயார் என்று சொன்ன போது அதற்கு ஏன் வர தயார் இல்லை? விஷயம் இல்ல, அவர்களுடைய பேச்சு இல்ல, ஏச்சுதான் இருக்கிறது. கோல்ஸ்கேம் விஷயத்துல மன்மோகன் சிங் ராஜினாமா செய்யணும் அப்படின்னு இதே போல ஒரு மான்சூன் செஷனை முடக்கினீங்க. அன்னைக்கும் அதே வழக்கம் தான் கொடுக்கப்பட்டது. நாங்க விவாதிக்கிறதுக்கு தயார், நாங்க விவாதத்துக்கு தயார். லெட்ஸ் டிபேட். நோ டிபேட். ஃபர்ஸ்ட் ராஜினாமா, அப்புறம் தான் விவாதம். அதாவது இது இன்னைக்கு வந்து நீங்க சரித்திரமா சொல்லுறீங்க. ஆனா அதற்கு முன்னால பாராளுமன்ற அலுவல் கமிட்டியிலே விவாதத்திற்கு ஒத்துக்கொண்ட காங்கிரஸ் பாராளுமன்றத்திலே செய்யவில்லை என்பதை அன்னைக்கே பதிவு செய்திருக்கிறோம். அதற்கு பின்னால இவர் மேல அன்றும் சுமூகமா நடத்துறோம்னு ஸ்பீக்கர் தலைமையிலான குழுல ஒரு முடிவு எடுக்கப்படுது. இது வழக்கமா நடக்கக்கூடிய விஷயம் தான். அன்னைக்கு நாங்க நடத்த விட மாட்டோம் சொல்லிட்டு வரலையே, நடத்துறோம் சொல்லிட்டு வந்து நடத்த விடாமல் தடுத்து வாய்ப்பு கொடுக்கல. நேற்றுக்கு காங்கிரஸ் என்ன சொல்லியிருக்கிறது? நடத்த விட மாட்டோம். நேற்றுக்கு அப்படித்தானே சொல்லியிருக்காங்க. நடத்த விட மாட்டோம் விவாதக்குழுல வெளிப்படையாக ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள், பாராளுமன்றத்தை நடத்த விட மாட்டோம்னு. அது இல்லையா? பத்திரிகையில வரலையா? இல்லைன்னு சொல்லுங்க. நாங்க அப்படி சொல்லவும் இல்லை, செய்யவும் இல்லை. ஆனால் நடத்த விடாமல் பேசுவதற்கு வாய்ப்பு தராமல் இருந்தால் அதற்கு பேர் என்ன சார்? அதையும் கம்பேர் பண்ண முடியாது. வெரி மச் கம்பேர். ஏனால் வழக்கு அவர்கள் மீது தொடுக்கப்பட்டு யார் மேல 2Gலயும் சரி, சரி, காமன்வெல்த்லயும் சரி, இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்து செயல்படாமல் போகும்போதுதான் பாராளுமன்றத்தில் அந்த சமயத்தில் மன்மோகன் சிங் மீது வழக்கு இருந்ததா? பவன்குமார் பன்சல் மீது வழக்கு இருந்ததா? சசி தரூர் மீது வழக்கு இருந்ததா? அதாவது வழக்கு இல்லாததற்கு முன்னாலேயே அவர்கள் மீது
அவர்கள் மீது குற்றச்சாட்டப்பட்டு அந்த குற்றச்சாட்டு ருசுவாகிறதுக்கான எல்லா விஷயங்களும் இருக்கு. எதற்கு அதே போல ஒரு விளக்கத்தை சுஷ்மா ஸ்வராஜ் சொல்றாங்க. இட் இஸ் ஈவன் மோர் சீரியஸ். அதாவது அருணன் அவர்கள்ட்ட முதற்கட்ட வார்த்தை நான் கேட்க விரும்புறேன். அமைச்சர் விவாதத்துக்கு தயார் அப்படிங்கிறாங்க. The government is not shying away from a debate. நாங்க வந்து இப்போ மத்த விஷயத்தை பேசுவோம், நாட்டுல மத்த விஷயம் தான் முக்கியம், இத பத்தி பேசுறதுக்கு இது இடம் அல்ல அப்படின்னு அரசாங்கம் சொல்லல. உங்களுடைய ராஜினாமா கோரிக்கை ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை வலியுறுத்துங்க. விவாதிக்கிறதுக்கு தயார் அப்படிங்கிறீங்க. நாங்க அமைச்சர் சொல்றதை கேட்க மாட்டோம். முதல்ல ராஜினாமா அப்புறம் விவாதம் அப்படின்னா முதல்ல தண்டனை அப்புறம் தான் விளக்கம் அப்படின்னு சொல்றது சரியா இருக்குமா? ஒரு குற்றவாளிக்கு கூட தன்னுடைய வாதத்தை வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் பொழுது அமைச்சர் விளக்கத்துக்கு தயாரா இருக்கிறார். நான் கேட்க மாட்டேன், நான் விவாதத்துக்கு தயார் இல்ல, முதல்ல ராஜினாமா பிறகுதான் எல்லாம் அப்படின்னா போகாத வழியோ இல்ல. அதாவது நீங்களும் சரி நண்பரும் சரி ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொன்னீங்க. அது என்னன்னா, நாடாளுமன்றம் முடக்கப்படுவதன் காரணமாக மக்களின் வரிப்பணம் வீணாகிறது, உங்களின் வரிப்பணம் வீணாகிறது என்று மக்களை பார்த்து நீங்களும் பேசுறீங்க, அவங்களும் பேசுறாங்க. இல்ல இல்ல, என்ன விஷயம், எதற்காக முடக்கப்படுகிறது என்பதை பொறுத்தது அது. இருங்க, நான் என்ன கேட்க விரும்புறேன், இதே பாஜக ஊழல் என்கிற பிரச்சனையை மிக முக்கியமான ஒன்றாக வைத்துதான் மக்களிடம் வாக்கு கேட்டு வந்திருக்கிறது. இன்றைக்கு அதனுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய வெளிவிவகார அமைச்சர் இந்த இந்திய அரசுக்கு டிமிக்கி கொடுத்து விட்டு ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபருக்கு, இன்னும் சொல்லுவேன் குற்றவாளிக்கு, குற்றம் என்னன்னா ஒரிஜினல் குற்றத்துக்கு கூட போகல, இந்த நாட்டுக்குள் வர மறுக்கிற குற்றத்தை செய்திருக்கக்கூடிய ஒரு குற்றவாளிக்கு இந்த நாட்டின் வெளிவிவகார அமைச்சர் உதவி செய்திருக்கிறார். உதவி செய்தேன் என்பதை ஒப்புக்கொண்டிருக்கிறார். இதுக்கு மேல என்ன ஆராய்ச்சி? இப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும்? உண்மையிலே ஊழல் ஜீரோ டாலரன்ஸ், அது ஒரு நாள் ஒத்துக்கொள்ளவே மாட்டேன், அப்படி இருக்கிறது இருந்தா ஜீரோ இன்டாலரன்ஸ் அப்படி இப்படிலாம் பேசுறீங்க. இப்ப என்ன ஆயிடுச்சு? இந்த மாதிரி இந்திய அரசுக்கு இடமிருந்து ஓடி ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைச்சருக்கு உதவி செய்ததை ஒப்புக்கொண்ட ஒரு நபர் வெளிவிவகார அமைச்சராக இருக்கலாமா? இதுதானுங்க அடிப்படையான கேள்வி. இன்னும் அதுல என்ன சிக்கல்? அவங்களுக்கு சொந்த முறையில அவங்களுடைய கணவர், அவங்களுடைய புதல்வி, இவங்களெல்லாம் அந்த லலித் மோடிக்கு வக்கீல்களாக, அதன் மூலமாக ஆதாயம் இவ்வளவு ஒப்புக்கொள்ளப்படும். இதாக மறுக்க முடியுமா? இப்ப நாங்க இருக்க ஊழல் எங்கே வந்தது? விதிமுறை ஊழல் வந்தது? ஒண்ணுமே மீது அதிகார துஷ்பிரயோகம் அப்படிங்கிறது 100% எல்லாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம். நீங்க ஊழல் எங்க வந்தது? ஏங்க இதை விட என்னங்க ஊழல்? ஊழல் என்ன? இப்ப ஒரு குற்றவாளிக்கு, அரசால் தேடப்படுகிற ஒரு குற்றவாளிக்கு இந்தியாவுக்கு வரவழைப்பதற்கு பதிலாக இன்னொரு தேடப்படவில்லை. அவர் அரசால் தேடப்படவில்லை. ஆமாங்க, அநியாயமா போய் சொல்றாரு, அநியாயமா போய் சொல்றாரு. அதாவது அவர் வந்து தேடப்படுகிற குற்றவாளிங்கிறது ப்ளூ நோட்டீஸ் இல்ல, லைட் ப்ளூ நோட்டீஸ் அவர் மேல ஆஜராக வேண்டும் என்று ஆஜராக வேண்டும் என்பதாக சொல்லப்பட்டது. எங்க ஓடி போறாரு? ஓடி போய் அவர் மேல அந்த ப்ளூ நோட்டீஸ் இருக்கிறது. இந்த நாட்டுக்குள் அவர் நுழைந்தால் உடனே செய்யப்படுவார். அப்ப 3 ஆண்டுகள் அவங்களும் கூட்டணியில் ஒரு வெளிவிவகார அமைச்சர் இப்ப போய் சொல்றீங்களா ஊழல் சொல்லி? ஆமா ஊழல். ஊழல் இல்லையே, எப்படி எப்படி ஊழல்? இது ஊழல் எப்படின்னு சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஊழல் லலித் மோடிக்கு சுஷ்மா ஸ்வராஜ் ஏங்க உதவி செய்யணும்? அதற்குள் என்ன இருக்கிறது? அத கிளீனா சொல்றாரு. லலித் மோடி இல்லங்க, எல்லாம் ஒண்ணுதாங்க. லலித் மோடி லலித் மோடியுடைய வக்கீல்களாக உதவியும் இருக்கிறார்கள் என்றால் எந்த அளவுக்கு ஃபீஸ் வாங்கி இருப்பாங்க, எப்படி என்ன ஏதேனு சம்பந்தம் இல்லாம எப்படி இருக்கும்? இது ஊழல் என்றால், இது இல்லீகாலிட்டி நடந்திருக்கிறதால் நீங்க கோர்ட்டுக்கு போலாம், பாராளுமன்றத்தை முடக்குவதா? ஏங்க நான் என்ன கேட்கிறேன், வேற ஒண்ணுமே இல்லங்க. இதே உங்களுக்கு ஊழலை ஒழிக்கிறது தான் குறி என்று மோடி அரசு இருக்குமையானால், இத்தகைய தவறு செய்த, உங்க பாஷையிலே சொல்ல வர்றேன்,
சட்ட விரோதமான நடவடிக்கை எடுத்து உதவி செய்த அந்த அம்மையாரை வெளிவிவகார அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கி அவர் மீது வழக்கு போட வேண்டியது மோடி அரசின் பொறுப்பா இல்லையா? சட்டவிரோதம் இல்லை. சொல்லுங்களேன். சீதாராம் யெச்சூரி இருக்காருல்ல, சொல்ல சொல்லுங்க. சொல்லித்தான் தெளிவா சொல்றேன். இவர் என்ன சொல்றாரு, நாடாளுமன்றத்தை முடக்கவர்கள் ஆன்டி ஹீரோங்கிறாரு. இத்தகைய ஒரு வில்லியை வெளிவிவகார அமைச்சராக வைத்திருந்தால் நாடாளுமன்றம் முடக்கத்தான் பட்டு அதை பத்தியே அவர் பேச மாட்டேங்கிறாங்க. எங்களை எல்லாம் ஆன்டி ஹீரோ நீங்க உங்களை வில்லன் ஆளுங்கட்சி வில்லன்கள் வில்லிகளும் இவ்வளவு வாதங்கள் இருக்கு, இவ்வளவு ஸ்ட்ராங்கான விஷயம் இருக்கு அப்படின்னா பாராளுமன்றத்துல விவாதிச்சு நீங்க அமைச்சரை மடக்கலாம், அமைச்சர் சொல்வது தவறுன்னு நிரூபிக்கலாம். யூ கேன் பில்ட் அ கேஸ். மாறா விவாதிக்கவே மாட்டோம் அப்படிங்கிறது இவ்வளவு ஸ்ட்ராங்கான விஷயம் இருக்கும்போது யூ கேன் ரெஜிஸ்டர் இந்த பார்லிமெண்ட், விவாதத்தை உறுதிப்படுத்தலாம். எங்க பேச்சுக்கு இடமேதடி கிளிங்கிற மாதிரி இதுக்கு மேற்கொண்டு என்னங்க இவ்வளவு எல்லாருக்குமே தெரியும். இது போதும் உங்களுக்கு, இது போதும். எதுதான் தேடி கொண்டிருக்கிறவர்கள் இல்லாதது இதே போல வில்லி என்ற ஜனநாயக மாண்புகளை எல்லாம் வில்லின்னு பேசுறாங்க. இடதுசாரிகள் திரு பிரைம் பாயிண்ட் ஸ்ரீனிவாசன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். இது பிரஷர் டாக்டிக்ஸ் சொல்லலாம், நீங்க ஆன்டி ஹீரோன்னு சொல்லலாம் இந்த மாதிரியான முடக்கத்தில் ஈடுபடுறவங்களை. பட் ஆனா இதற்கு பலன் இருந்திருக்கிறது. இது போன்ற ஒரு பிரஷர்னால தான் பல அமைச்சர்கள் மீது குற்றச்சாட்டு வர ராஜினாமா படலங்களும் நடந்திருக்கிறது. ஜேபிசி கோரினாங்க, பாராளுமன்ற முடக்கத்தால் தான் ஜேபிசி சாத்தியமாச்சு. ராஜாவுடைய ராஜினாமா அதனால் சாத்தியமாச்சு. பவன்குமார் பன்சர்ல இருந்து இன்றைய ஆளும் கட்சி பல ராஜினாமா கோரிக்கை வைத்து அன்றைய எதிர்கட்சியா சாதிச்சிருக்கிறது. இதற்கு பலன் இருக்கும்போது முதல் பாராளுமன்றத்திலிருந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இதனது மேக்னிடியூட் அளவு அதிகரிச்சிருக்கலாம். இது ஒரு இயல்பா ஒரு பாராளுமன்ற ஜனநாயகத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இது ஒரு ப்ரொடெஸ்ட்ங்கிறது பாராளுமன்றத்தில் ரூல்ஸ்ல அலவுடு, வாக் அவுட் பண்ணலாம். நீங்க ஒரு கவர்மெண்ட் கிட்ட ஒரு அட்டென்ஷனை டிரா பண்ணணும்னா அதுக்கு பல முறைகள் இருக்கிறது. இப்ப என்ன செய்யறாங்கன்னா ஓவர் பீரியட் ஆஃப் டைம் 13th ஆரம்பிச்சது, 14th கொஞ்சம் இருந்தது, 89 அதுல 11% தான் லாஸ் இருந்தது. 15வது லோக்சபால 40% லாஸ் ஆயிருக்கு. ராஜ்யசபால கிட்டத்தட்ட 35%, 14வது லோக்சபால 12% லாஸ் இருந்தது. 14 விட 15ல ஜாஸ்தியா இருந்தது. இது ஒவ்வொரு முறையும் என்ன ஆகுதுன்னாக்க வெள்ளில போய் இங்க சத்தம் போடுறது, பிளே இது பண்றது, போன தடவை ஸ்ப்ரே அடிக்கிறது, இதெல்லாம் ஒரு இந்திய ஜனநாயகத்துல நம்முடைய கான்ஸ்டிடியூஷன் எழுதின கிழிச்சு போடுறது, இதெல்லாம் ரொம்ப ஷேம்ஃபுல். நான் இவங்க எல்லாரும் சேர்ந்து இவங்க எல்லாரும் சேர்ந்து பொதுமக்களுக்கு எதிராக அவங்க போர் தொடுக்கிற மாதிரி ஆறுது. எனக்கு பொதுமக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல்வாதிகள் ரொம்ப தவறா சொல்றீங்க. நீங்க நான் ஆன்டி ஹீரோன்னு சொல்றது என்னுடைய உரிமை. நீங்க எங்களை ஆன்டி ஹீரோன்னு சொல்றீங்கன்னா அவங்க இருக்கிறவங்களையே விமர்சிக்க மாட்டீங்க. நீங்க ஆட்சியாளர்களே விமர்சிக்காம எதிர்கட்சிகள் மட்டும் விமர்சிக்கிறீங்க. எதிர்கட்சிகளை யாரு 15வது லோக்சபால 40% போச்சுங்கிறது நாராயணன் சொன்னதுல ஒரு பாயிண்ட் இருக்கு. இன்னைக்கு எதிர்கட்சிகளா அரசாங்கத்தை முடக்கியது மக்களுக்கு எதிரான செயல்கள் அப்படின்னீங்க. அது அநியாயமான செயல் அப்படின்னு கூட பல இன்டெலக்சுவல்ஸால சொல்லப்பட்டது. பாராளுமன்ற முடக்கம், ஒரு ஸ்ப்ரே அடிக்கக்கூடிய காட்சிகள், காகிதம் கிழிக்கப்படக்கூடிய காட்சிகள், அவையோட மைய பகுதிக்கு போய் கூச்சலிட்ட காட்சிகள், யார் யார் கூச்சல் போட்டாங்களோ, யார் யார் அந்த அமளித மொழியில ஈடுபட்டாங்களோ அவங்க தான் ஆட்சிக்கு வந்தாங்க. சோ
இப்போ ஒரு 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 6 மாசத்துக்கு டிவியை நிறுத்திட்டாங்கன்னு வச்சுங்க, லைவ் ஆட்டோமேட்டிக்கா பார்லிமெண்ட் ஆட்டோமேட்டிக்கா ஓடும். இப்ப அது என்ன ஆகுதுன்னா, அதனாலதான் தமிழக அரசாங்கம் லைவ் டெலிகாஸ்டிங் அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது. இல்ல ஒரு பாராளுமன்ற ஒர்க் நடக்கும் போது இப்ப என்ன ஆகுதுன்னா, ஒவ்வொருத்தரும் வந்து இப்ப ஸ்ப்ரே இப்ப நான் வந்து சன்சத் ரத்னா விருது கொடுக்கும் போது பல பேருடைய பேர்கள் முதல் 2-3 தடவை கொடுக்கும்போது யாருமே தெரியாத ஒரு நிலைமை. ஏன்னா அவங்க எல்லாம் ஹோம்ஒர்க் கரெக்டா பண்ணிட்டு பார்லிமெண்ட்ல மட்டும் பேசுறாங்க, வெளியில தெரியறது இல்ல. யாரு நம்ம வெளியில தெரியறதுனாக்க, நம்ம வந்து அங்க சத்தம் போடுறவங்க, கூச்சல் எழுப்புறவங்க, இதெல்லாம் வந்து யாரு வேலை செய்யலையோ அவங்க நீங்க ஒண்ணு வேண்டாம், யார் வேலை செய்யறாங்கன்னு 2 மணிக்கு அப்புறம் பாராளுமன்றம் வந்து அலுவல்ல பில்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்றாங்க. 2ல இருந்து 5 மணி வரல எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை ஹெட்ஸ் இருக்குன்னு பாருங்க. மொத்தம் 60 பேருக்கு மேல உட்கார்ந்து இருக்க மாட்டாங்க, 50 பேருக்கு மேல உட்கார்ந்து இருக்க மாட்டாங்க. மீதி இவ்வளவு பேர் கூச்சல் போடுறவங்க 543 எம்பிஸ்ல 50 எம்பிஸ் தவிர பாக்கி 4 அலுவல்கள் ரொம்ப முக்கியம். அதே சமயத்துல இந்த முடக்கங்களால பல கோரிக்கைகள் சாதிக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கும் போது இது ஜனநாயகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட முறை. ஒரு அதிமுக்கியமான பிரச்சனை எழுப்பப்படும் போது அதற்கு பலனும் அதனால வர லாஸ் எவ்வளவு பாருங்க. எக்ஸஸா போகும்போது போன தடவை எனக்கே தெரியும் எவ்வளவு பிரைவேட் மெம்பர் பில்ஸ் நானே கொடுத்திருந்திருக்கேன், எவ்வளவு பப்ளிக் இஷ்யூஸ் நம்ம எம்பிஸ் கொடுத்து பேச வச்சிருக்கிறது எல்லாம் லாஸ் ஆயிடுது. இன்னைக்கு ஒரு டெக்னிக்கலா எனக்கு ஆஸ் எ காமன் மேன் ஒரு சிட்டிசனா என்னுடைய எம்பி, நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி என்ன செய்யறார், அவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி மக்களுடைய மிக எரியும் பிரச்சனைகளை அங்கே சபையில வெளிப்படுத்துகிற வீதம் வந்து அழுத்தமாக இருக்கு. பேச்சு மடம் அல்ல நாடாளுமன்றம். உங்களை போன்ற அறிவுஜீவிகள் என்ன நினைக்கிறாங்க, ஒரு நிமிஷம், உங்களை போன்ற அறிவுஜீவிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா அப்படி அமைதியா அப்படி போய் நின்று பேசிட்டு உட்கார்ந்து வர்றது அப்படின்னு. ஆனால் இது இந்தியா போன்ற ஒரு மிகப்பெரிய நாட்டில் மிகப்பெரிய எரியும் பிரச்சனைகள் இருக்கும் பொழுது அது இவர்களே எழுப்பிய ஊழல் தான் மிகப்பெரிய பிரச்சனை என சொல்லி ஆட்சிக்கு வந்து அவர்களால் இன்றைக்கு ஊழல்கள் மிக கொடூரமாக நடந்திருக்கிறது. நண்பர் சொல்வது போல வியாபம் போன்ற அது வந்து ஊழல் வியாபாரமாக நடந்திருக்கிறது என வரும் பொழுது, இன்னும் சொல்ல போனால் ஒரு முதலமைச்சர் அதே லலித் மோடிக்கு இந்திய அதிகாரிகளுக்கு தெரியாமல் இதை வைத்துக் கொள்ளுங்கள் என எழுதுகிற சட்டவிரோத செயலை செய்திருக்கும் பொழுது, இவ்வளவு சேர்ந்து ஊழல் மீண்டும் ஒரு கோர சொரூபம் எடுத்திருக்கும் பொழுது இதை அழுத்தமாக சொல்வதற்கு என்ன சொல்லுகிறோம், என்ன கேட்கிறோம், தயவு செய்து இவர்களை ராஜினாமா செய்ய சொல்லுங்கள், பிறகு விவாதிப்போம் என்கிற விஷயங்கள் அவ்வளவு பட்டவர்த்தனமாக இருக்கின்றன. ஆனா இந்த நண்பர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, டைம் கணக்கு போட்டு ஆக இவ்வளவு நேரம் போச்சு ஆகவே வரிப்போன அல்ல. இந்த நாட்டில் மிக முக்கியமான பிரச்சனை ஒழுங்கு, நாணயம், நேர்மை என்பது இன்றைக்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது. அதை பற்றி கவலைப்படாமல் வெறும் நேர கணக்கு போடுகிறார்கள். அதை விட பிரச்சனைகள் நிறைய. இது ஒரே ஒரு பிரச்சனை அல்ல, பல பிரச்சனை. அன்றைக்கு உங்களை போன்ற அறிவுஜீவிகள் ஊழல் தான் ஒரே பிரச்சனை. அறிவுஜீவிகள் ஏதோ கெட்ட வார்த்தை இல்ல, கெட்ட வார்த்தை இல்ல. உங்களை போன்ற அறிவுஜீவிகள் எங்கே போனா முடியாது. நான் கேட்கிறேன், எங்கே போனா உங்களுக்கு அண்ணாசாரு அவனை தலையில் தூக்கி வைத்துக் கொண்டு ஆடினீர்களா இல்லையா? உங்களை போன்ற அறிவுஜீவிகள் இன்று எங்கே அவர் கேட்கவில்லையே? நீங்க வெறும் நேர கணக்கில் எதிர்பார்ப்பதை நான் சொல்வதற்கு எனக்கு உரிமை. பாராளுமன்றத்தில் போய் இருக்கிறவங்க வந்து பாராளுமன்றத்தை அலுவல் நான் சொன்ன அந்த 4 வழிகள் கான்ஸ்டிடியூஷன்ல சொல்ல, அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்ட 4 கடமைகளை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்பதற்கு எனக்கு உரிமை. போது அவர் விமர்சிப்பதற்கும் எனக்கு உரிமை உண்டு. எந்த கட்சியாக சட்டம் போட்டு இது வந்து குரல், எங்களுடைய குரல், அமைதியான குரல். நீங்க சொல்ற வேண்டும். கவர்மெண்ட் சூப்பர்வைஸ் பண்ணணும்னு சொன்னீங்க அந்த நாள்ல ஒண்ணு. ஆமா, இது சூப்பர்வைஸ் பண்ண ஒரு முறை. இது ஒரு முறை. ராஜினாமா செய்ய மாட்டேங்கிறாங்க. இவ்வளவு மோசமான தவறை சட்டவிரோத தவறு சூப்பர்வைஸ் பண்றது அதுதான் வந்து இடதுசாரிகள் முறை. நீங்க பண்ணீங்க காண்பித்து சொன்னாரு. அப்ப
எல்லா அரசியல்வாதிகளும் யார் பாராளுமன்றத்தை முடக்கினாலும் அது எல்லாரும் முடக்கிருக்கிறாங்க. நீங்க இடதுசாரிகளுடைய முறை இதுதான், முடக்குவது விதிகளை திருப்பியும் கேட்டுக்கிறேன், பதில் சொல்ல வேண்டிய இடத்துல பாராளுமன்றம் மாதிரி நடக்க வேண்டாம். முதல்ல நீங்க சொன்ன தவறு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தவறு. 15வது பாராளுமன்றத்தில் 66.88% லாஸ் ஆயிருக்கு. 40% இல்ல சார், 61%. நீங்க வந்து இது பண்றவர், பாராளுமன்றத்தை மதிக்கிறவர், நீங்க பேசணும் ஒரு வார்த்தை சொல்ல. அப்ப கூட ஸ்டாட்டிஸ்டிக் இருக்குது. நீங்க வந்து பாராளுமன்றத்தை மதிக்கிறவர், அந்த மக்கள் மன்றத்தை மதிக்கிறீங்க. 61% ஒவ்வொரு செக்ஷனுக்கும் சொல்றேன். எவ்வளவு 7 சிட்டிங்ல, முதல் சிட்டிங்ல ஒரு இது கூட இல்ல. இரண்டாவது சிட்டிங் 26 சிட்டிங், 162 24 மணி நேரம் போச்சு. மொத்தமாக 357 சிட்டிங், 1344 மணி நேரத்துல 890 மணி நேரம். நான் வந்து இல்ல, நான் சொல்லச்சே நான் வந்து புள்ளி விவரங்கள் இல்லாம பேசக்கூடிய ஆள் இல்ல. தயவு செய்து சொல்லச்சே I will stand by this. I will put this thing. I am going to challenge you. I will put the statistics against you. So don't you tell me when I talk statistics it's wrong. Because statistics is பாருங்க, இல்ல இதுதான் PRS India சொல்ற. நான் தெளிவா சொல்றேன், by number வெச்சுப்போமே. அப்ப விட்டுருங்க, நான் சொல்லச்சே. So you say it can be this or that. Don't tell me that it's wrong. It's immaterial. Okay, very good. So it is significantly more. ஒன்னு. இரண்டாவதாக எல்லாத்தையும் நாங்க தான் பண்ணீங்க. போன பாராளுமன்றம் போன வருஷத்துல மாத்தட்டிக்கிட்டாங்க. 16வது இல்ல முதல் வருஷம் 106% ராஜ்யசபா இயங்கிட்டு, லோக்சபா 104% இருந்தது. அப்போ இந்த மாதிரி வியாபம் மாதிரி கொலை செய்யல, ஊழல் நடக்கல. அப்ப நடக்க விட்டுமா இல்லையா? ஒரு நிமிஷம், இந்த மாதிரி பெரிய ஊழலோ கொலையோ மாத்தட்டிக்கிட்டாங்க. அவ்வளவு பெரிய விஷயங்கள் நடக்காம இருக்கு. நாங்க அது மாதிரி செய்யலன்னு தெளிவுபடுத்தி ஒவ்வொரு முறையும் நீங்க இது மாதிரி செய்யறீங்க. அவங்க பண்ணாங்க, அவங்க செய்யறதுனால நான் செய்யல. நல்லா புரிஞ்சுங்க. ஒண்ணும் கேட்டா அவங்க எதிர்கட்சியில இருக்கு, எஃப்டிஐ இன்சூரன்ஸ் எதிர்த்தாங்க, நாங்க ஆதரிக்கிறோம். ஜிஎஸ்டி எதிர்த்தாங்க. இவரு இருக்காரு நம்ம மோடி அவர்கள், ஜிஎஸ்டி கூடாது கூடாதுன்னு ஏமாத்தினாரு. நாடுடைய வளர்ச்சிய குறைச்சாரு வேணும்னு. மக செத்தாலும் பரவாயில்ல, மருமகன் ஒரு வார்த்தை உண்டு, அந்த மாதிரி பண்ணாரு அவரு. அப்ப கூட நாங்க வந்து நாட்டுக்கு நல்லதுன்னா ஜிஎஸ்டி ஆதரிக்கிறோம், எஃப்டிஐ இருக்கோம். சோ பிஜேபி கூட எங்களை கம்பேர் பண்ணாதீங்கன்னு நான் சொல்றேன். நாங்க பெட்டர் கட்சின்னு சொல்றேன். ரொம்ப சரியான விஷயம். அதனாலதான் அவங்க பிஜேபியோ எங்களோட கம்பேர் பண்ண முடியாது. 84 வீடு வீடா போய் டெல்லியில சிபிஐ 2000 பேரை கொண்டு உங்களுடைய தயவு செய்து விவாதம் தயவு செய்து திசை திருப்பி போகாதீங்க. என்னுடைய கேள்வி, இதுவரைக்கும் பிரதமர் பேசியிருந்தால் இந்த ஒரு பிரச்சனை இந்த அளவுக்கு பூதாகரமாக இது வரைக்கும் வியாபத்தை பத்தி பேசுறோம். சுஷ்மா ஸ்வராஜ் மீது தன்னுடைய அமைச்சரவையில மூத்த அமைச்சர் மீது குற்றச்சாட்டு வந்திருக்கு. இது வரைக்கும் தன்னுடைய கருத்தை பதிவு செய்ய அத்வானியே சொல்கிறார், இந்த மாதிரி என் மீது ஒரு குற்றச்சாட்டு வந்தவுடன் நான் ராஜினாமா செஞ்சுட்டேன் அப்படின்னு. அவரை முன்னுதாரணமா பின்பற்றி நீங்க காங்கிரஸ் கிட்ட எதிர்பார்த்த அந்த தார்மீகத்தை நீங்கள் கடைபிடித்திருந்தால் இந்த ஒரு செஷன், இந்த ஒரு மான்சூன் செஷன் வாஷ் அவுட் ஆகிறதுக்கான ஒரு ஆபத்து ஏற்பட்டிருக்கு. முழுக்க முழுக்க தார்மீகத்தை இந்த அரசு கடைபிடிக்கிறதுனால தான் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி 2014 மத்திய பிரதேச ஹைகோர்ட் இதற்கு சிபிஐ விசாரணை வேண்டாம் என்று சொன்ன பிறகு பண்ணல. அதுக்கப்புறம் மறுபடியும் டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி பண்ண வேண்டாம் சொன்னதுக்கு அப்புறம் பண்ணல. அதுக்கப்புறம் மக்களுடைய எல்லாரும் சேர்ந்து பத்திரிகை மிக பெரிய சிபிஐ விசாரணை வேண்டாம்னு வாதம் வச்சது நீங்க தான். எஸ் கோ ஹெட். இல்ல, சிபிஐ இப்ப இருக்கக்கூடிய விசாரணை சரியாக செல்கிறது வேண்டாம் என்று சொன்னது ஹைகோர்ட். ஆகவே அதற்கு பின்னாலே சுப்ரீம் கோர்ட்ல சொன்னது இவர் தார்மீக முறைப்படி இந்த அரசு போகின்ற காரணத்தினாலே தான்
2000 பேர் உள்ள இருக்கிறாங்க. இதுல சம்பந்தப்பட்ட எஜுகேஷன் மினிஸ்டர் உள்ள இருக்கிறாரு. ஆகவே விசாரணை சரியான திசையில் அத்வானி போல் நடந்து கொண்டாரா சுஷ்மா ஸ்வராஜ்? அதாவது அவர் மேல இந்த வழக்கு அந்த முதலமைச்சர் ராஜினாமா உண்டான வகையிலே இல்லை. அவர் மீது வழக்கு இல்லை. அவர் வழக்கை சரியான முறையிலே கொண்டு செல்வதாக வெளிவிவகாரத்துறை அமைச்சர் மீது சட்ட ரீதியாக என்ன குற்றச்சாட்டு இருக்கிறது என்று சொல்லுங்கள். வெளியுறவுத்துறை இந்த அரசுக்கு என்ன நிதி பாராளுமன்றத்தில் நீ சொல்றார் சட்ட ரீதியாக இதிலே தவறில்லை அப்படின்னு சொல்றார். மறுங்க ஆதாரத்தை காண்பீங்க. திருப்பியும் கேட்டுக்கிறேன், பாராளுமன்ற அவை போல இந்த அவை ஆக்கினார். இதே வழக்கத்தை தான் ஒரு குற்றச்சாட்டு இருக்கா, ஒரு கேஸ் இருக்கா, ஒரு எஃப்ஐஆர் இருக்கா, ஒரு சார்ஜ் ஷீட் போட முடிஞ்சதா? எந்த வழக்கத்தை இன்னைக்கு நீங்க கொடுக்கறீங்களோ அதே வழக்கத்தை தான் அன்று காங்கிரஸ் கொடுத்தது. அன்னைக்கு உங்களுக்கு தேவை ராஜினாமா இல்லை என்றால் அவை முடக்கம். நீங்க உருவாக்கிய அதே மரபை இன்று பின்பற்ற இல்ல. இன்றைக்கு சுஷ்மா மீது வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுக்கும் அன்றைக்கு நீங்க பவன்குமார் பன்சால் மீதும் அஸ்வினி குமார் அதாவது அஸ்வினி குமார் சிபிஐ விஷயத்தை சிபிஐக்கு போகாமல் நேரடியாக தன்னிடம் வந்து போகின்ற குற்றச்சாட்டு வழக்கு இருக்கா? இல்ல அரசுடைய பவன்குமார் பன்சல் அவருடைய சொந்தக்காரர் லஞ்சம் வாங்கியதாக சொல்ல கையங்களவுமாக பிடிக்கப்பட்டார். கையங்களவுமாக பிடிக்கப்பட்டார். அதே போல சுஷ்மா ஸ்வராஜுடைய கணவர் சுஷ்மா ஸ்வராஜுடைய மந்திரியாவதற்கு முன்னாலே அவர் வந்து அட்வொகேட் அங்க. அதற்கு முன்னாலே அது சாதாரணமாக உங்களுக்கு ஆதாரம் இல்லாமல் சந்தேகப்படுவீர்கள். ஆதாரம் அவங்க கட்சிக்காரர் முன்ன மினிஸ்டர் அந்த சாந்தாகுமார் சொல்றாரு, இன்னைக்கு வந்து இப்போ 8:30 மணிக்கு இந்தியா டுடே டிவில அவர் பேசிருக்காரு. 3 சீனியர் மினிஸ்டர் வாண்ட்ஸ் the people to resign சொல்லிட்டு அவங்க கட்சிக்காரர் சேர்ந்த பிஜேபி சேர்ந்த சாந்தாகுமார் இப்ப டிவில பேசிருக்காரு. அது என்ன வார்த்தை சொல்லியிருக்காருன்னா இன்னைக்கு பத்திரிகையில இல்ல உங்க கட்சிக்காரர்கள் பாஜக அனைவரும் வெற்றி தலை குனிந்து கொண்டிருக்கிறோம். நம்மை மீது குற்றம் சாட்டுகிறார்கள் மத்திய பிரதேசத்திலிருந்து மகாராஷ்டிரா வரை மக்கள் என்று பாஜகவுடைய முன்னாள் முதலமைச்சர் சாந்தகுமார் சொல்லியிருக்கிறார். அவரே கோபகுமாராக ஆகியிருக்கிறார். அதுதான் ஆட்சி. இந்நாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர்.கே. சிங்கும் தான் சொல்லியிருக்கிறாரு. So there are serious cases. நீங்க பிரதமர் பேசினால், பிரதமர் பாராளுமன்றத்தில் விளக்கம் கொடுத்தால் maybe it can get better. இல்ல, அதாவது பிரதமர் அங்கு வந்து விளக்கம் கொடுக்க வேண்டும் என்பதற்கு அதற்கு முன்னாலே அந்த வழக்கு சம்பந்தமாக என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட வேண்டுமோ, யாரால் சொல்லப்படுமோ அது சொன்னதற்கு பின்னாலே மோடி சொல்ல வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவது கபில் சிபல் சொன்ன பிறகு, சிதம்பரம் சொன்ன பிறகு எதற்காக மன்மோகன் சிங் விளக்க வேண்டும், பாராளுமன்றத்தில் விளக்க வேண்டும், மௌனத்தை கலைக்க வேண்டும்? இல்லை என்றால் அந்த மௌனம் தவறாக புரிந்து கொள்ளப்படும். சம்பந்தப்பட்டிருக்கிறார் கோல் விஷயத்தில் சம்பந்தப்பட்டிருக்கிறார். 2G பிரதமர் வந்து ராஜா சொல்லுகிறார், பிரதமர் அவருடைய ஒப்புதல் பேரில் தான் செஞ்சேன்னு சொல்றாரு. ஆகவே நாங்கள் சொன்னோம் சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால சொல்ல சொன்னோம். மோடியில் சம்பந்தப்பட்டிருக்கிறாரா? மோடியில் குற்றச்சாட்டு விவகாரத்திலேயோ பவன்குமார் பன்சல் விவகாரத்திலேயோ சசி தரூர் விவகாரத்திலேயோ நேரடியா பிரதமர் சம்பந்தப்பட்டிருல. ஆனா அன்றும் பிரதமருடைய விளக்கம் கேட்கப்பட்டது. நியாயமா இல்லையா? பிரைம் சீனிவாசன் இறுதியா சுருக்கமான பதில். இதை ரொம்ப குறைவான நாட்கள் பாராளுமன்றம் நடக்குது. 67 நாட்கள் தான் நடக்குது. இங்கிலாந்துல பார்த்தா 150 நாள் நடக்குது. யுஎஸ்ல 200 நாட்களுக்கு மேல நடக்குது. ஆக எதிர்கட்சிகளுக்கு வெண்டிலேட் பண்றதுக்கான வாய்ப்புகளும் குறைவா இருக்கிறது. இந்த ஒரு ரீஃபார்ம் பற்றி எந்த பாராளுமன்றமும் எந்த அரசாங்கமும் கவலைப்படாமல் இருக்கிறது தான் இந்த பிரச்சனை தொடர்வதற்கு காரணம் நினைக்கிறீங்க?
இல்ல கவலைப்படாம இல்லைன்னு இல்ல, கவலைப்படுவாங்க. ஏன்னா இது வந்து அவங்க இது ஒரு இஷ்யூ வந்து அவங்களுக்கு மாஸ் அப்பீலுக்கு இதுதான் பெஸ்ட். இவங்க வந்து பாராளுமன்றத்தில் டிபேட்டுங்கிறது, பாராளுமன்றம் பொதுவா இது டிபேட்டுக்காக உருவாக்கப்பட்டதான், டிஸ்கஷன் இதெல்லாம் சீரியஸ் பிசினஸ்க்காக தான் இருக்கு. ஆனா இவங்க நமக்கு கேமரா அது இதெல்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஷோ கேஸ் பண்றதுக்கு இதுக்கு தான் அவங்க வந்து ஒரு மாஸ் அப்பீலுக்கு நாளைக்கு இதை பப்ளிக்ல எடுத்துட்டு போகும்போது ஒரு ஹீரோயிசம் காமிக்கிறதுக்காக. பட் இது எப்படி சால்வ் பண்ணலாம்னா, ஆளுங்கட்சிக்கு இதுல பொறுப்பு இருக்கு, எதிர்கட்சிக்கும் பொறுப்பு இருக்கு, ரெண்டு கட்சிக்கும் பொறுப்பு இருக்கு. இவங்க வந்து ஒரு நிமிஷம் சார், தே ஆர் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் தி பப்ளிக். அவங்க வந்து ஒரு ஓட்டு எடுத்துன்னு அங்க போறாங்க. ஆளுங்கட்சி அரவணைச்சுன்னு போகணும், எதிர்கட்சி உங்களுடைய டிஃபிகல்டிஸ். ஏன்னா இது இவங்க தங்களுடைய கட்சியினுடைய அரசியல் மாத்திரமே இதுல லாப நோக்காக வச்சுக்கலாம இவங்க வந்து இது பொதுமக்களுடைய இதா வச்சு பண்ணும்போது நிறைய கமிட்டி மீட்டிங்ஸ் இருக்கு. 30 நாளைக்கு மேல 40 நாளைக்கு கமிட்டி மீட்டிங் இருக்கு. சோ இந்த தருணத்தை நிகழ்ச்சி நிறைவு செய்தாக வேண்டும். நிச்சயமா ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டு கட்சிகளுக்கும் இதுல பொறுப்பு இருக்கிறது. இந்த ஒரு பிரஷர் தேவைப்படுகிறது. ஆகையினால மக்கள் நலன் கருதி இந்த அழுத்தம் மூலமாக எங்களுடைய கோரிக்கையை சாதிக்க நினைக்கிறோம் என்பது எதிர்கட்சிகள் தொடர்ந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இல்லை, we will not budge to it. நாங்க இந்த ராஜினாமா கோரிக்கை என்பது ஏற்புடையதல்ல அப்படிங்கிறது எந்த அரசாங்கமும் தொடர்ந்து சொல்லி வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. பல கட்டங்களில் ஒரு கோரிக்கை இந்த முடக்கத்தால் ஏற்கப்பட்டிருக்கிறது என்பதையும் மறுக்க முடியாது. எது எப்படியோ இதுல வலியாவது மக்கள் பிரச்சனைகளாக இருக்கக்கூடாது, மக்களுக்காக நிறைவேற்றப்பட வேண்டிய நல்ல சட்டங்களாகவும் தொகுதி பிரச்சனைகளாகவும் இருக்கக்கூடாது என்பதுதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பு. இந்த அழுத்தங்கள் எந்த அளவுக்கு முக்கியமோ, முக்கிய பிரச்சனைகள் எந்த அளவுக்கு, உடனடி பிரச்சனைகள் அரசியல் பிரச்சனைகள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெறுகிறதோ அதே அளவுக்கு இந்த நாட்டில் நிறைவேற்றப்பட வேண்டிய மசோதாக்கள், மக்கள் பிரச்சனைகள், கேள்வி நேரத்தில் தொகுதிகளுக்காக எழுப்பப்பட வேண்டிய பிரச்சனைகள் அவை பலியாக கூடாது. பார்த்துக் கொள்ள வேண்டியதில் எதிர்கட்சிகளுக்கு மட்டுமல்ல ஆளுங்கட்சிக்கும் மிக முக்கியமான பொறுப்பு இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமாக இருக்கிறது. இந்த பாராளுமன்ற கூட்டத்தொடர் முற்றிலும் வீணாகிவிடுமோ அப்படிங்கிற அச்சம் தான் இந்த தருணத்தில் மேலோங்கி இருக்கிறது. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு சேகர் அவர்களுக்கும், திரு நாராயணன் அவர்களுக்கும், திரு அருணன் அவர்களுக்கும், அதே போல திரு ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. ஆயுத எழுத்து நீட்சிக்கு மீண்டும் அன்போடு வரவேற்கின்றோம். ராஜீவ் கொலையாளிகள் விவகாரத்தின் வாயிலாக அமைக்கப்பட்ட அரசியல் சாசன அமர்வின் முன்பே மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் தன்னுடைய வாதத்தை தொடர்ந்து முன்வைத்து வருகிறது. மத்திய அரசாங்கம் இந்த விவகாரத்தில் எங்களுக்குத்தான் முழு உரிமை இருக்கிறது, மாநில அரசாங்கத்துக்கு இவர்களுடைய விடுதலை சார்ந்து, அதாவது மரண தண்டனையிலிருந்து ஆயுள் தண்டனையாக மாற்றப்பட்ட கைதிகளுடைய விடுதலை சார்ந்த உரிமைகள் மத்திய அரசாங்கத்துக்கு மட்டும்தான் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைத்து வருகிறது. இதை தாண்டி ராஜீவ் கொலையாளிகள் விவகாரத்தில் ஏற்கனவே இவர்களுக்கு கருணை காட்டப்பட்டு விட்டிருக்கிறது, ஏற்கனவே ஒரு மன்னிப்பு காட்டப்பட்டிருக்கிறது. மீண்டும் ஒரு மன்னிப்பு என்பது சரியா அப்படிங்கிற வாதங்களை எல்லாம் எழுப்பியிருக்கிறது. இது பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. நேர்களை விவாதிப்போம் ஆயுத எழுத்து நீட்சியில். இந்த விவாதத்தில் நம்முடைய பங்கேற்கிறார்கள் பாரதிய ஜனதாவுடைய மாநில பொருளாளர் திரு SR சேகர் அவர்களும், அதே போல நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் திரு அறிவைச்செல்வன் அவர்களும் இருவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். நான் திரு அறிவைச்செல்வன் அவர்கள்ட்ட அந்த வாதத்தை ஆரம்பிக்கும் நினைக்கிறேன். எப்படி ஒரு குற்றத்துக்கு 2 தண்டனை இருக்கக்கூடாது அப்படிங்கிற வாதத்தை நீங்க முன்வைக்கிறீங்களோ, அதே போல ஒரு குற்றத்துக்கு 2 மன்னிப்பு எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிற லைன் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் தான் மத்திய அரசாங்கம் வைக்கிறது. அது லாஜிக்கலா படுவது போல இதுவும் லாஜிக்கலா படவில்லையா? முதல்ல எது 2 மன்னிப்பு நான் கேள்வி உங்கள்கிட்ட கேட்க விரும்புறேன். மத்திய அரசாங்கத்துடைய வாதம் படி ஏற்கனவே அவர்களுடைய மரண தண்டனை என்பது மன்னிப்பு அல்ல, இது லீகல் ரைட், சட்ட ரீதியான உரிமை. உச்சநீதிமன்றம் தெள்ள தெளிவாக இது ராஜீவ் கொலைகளுக்கு மட்டும் பொருந்தக்கூடிய விஷயம் அல்ல. ஏற்கனவே அது கருணை மனு விஷயம் என்பது கூட இவங்களுக்கு கருணை மனு என்பது கருணை சார்ந்த விஷயம் அல்ல, சட்ட உரிமை. இந்தியாவில் இருக்கிற அரசியல் சட்டத்தின்படி ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்கு இருக்கிற சட்ட உரிமை. அந்த உரிமை அதிகாரம் 72 படியும் 162 படியும் அது ஒரு அரசியல் சட்ட உரிமை. அது ஒரு உரிமை என்பது ஒரு சாதாரண மனிதனை மன்னித்தழுகிற ஒரு கடவுள் போன்ற தன்மை அல்ல. இந்தியாவுடைய குடியரசுத் தலைவரும் ஆளுநரும் இவருடைய எங்களுடைய உரிமைக்காக செயல்படக்கூடியவர்கள். அந்த அடிப்படையில் உரிமை என்றாலும் அது வந்து கருணையின் அடிப்படையில் வழங்கப்படுது. மெர்சி என்பது எங்களுடைய ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். நான் மீண்டும் சொல்றதுதான், நீங்கள் ஏதோ கருணை என்பது இல்ல, அது வந்து அதாவது கோருவதற்கான உரிமை இருக்கிறதே தவிர அதை ஏற்பதற்கும் நிராகரிப்பதற்கும் குடியரசுத் தலைவருக்கு உரிமை இருக்கிறது. இந்த விவகாரத்தில் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. டிலே இருந்ததுனால அது வந்து இன்னார்டினேட் டிலே இஸ் கிரவுண்ட் ஃபார் மெர்சி. இன்னார்டினேட் டிலே வந்து ஒரு கம்யூட்டேஷனுக்கான ஒரு காரணமும் உச்சநீதிமன்றம் முடிவு. அரசாங்கம் என்ன சொல்லுது? உச்சநீதிமன்றம் சட்ட ரீதியாகத்தான் இவர்கள் சட்ட ரீதியாக தான் போராடி வந்தோம்
வேண்டுமே ஒழிய ஏற்கனவே இந்திய அரசோ மாநில அரசோ எந்த விதத்திலும் கருணை காட்டவில்லை. ஏற்கனவே இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு நலனிக்கு மரண தண்டனை ஆயுத தண்டனை குறைத்தது. வாதத்துக்கு வைத்துக் கொண்டா அது சரி. ஆனால் சதாசிவம் தலைமையிலான உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக சொன்ன தீர்ப்பு, இது சட்ட ரீதியான இவர்கள் உரிமையில் தலையிடுகிற உரிமை, இது கருணை அல்ல. எந்த அந்த நீதிமன்ற உத்தரவு எந்த இடத்துலயாவது திஸ் பெட்டிஷன் மெர்சின்னு எந்த இடத்துல இல்ல, இது கருணை அடிப்படையில் கொடுக்கப்பட்டது இல்ல. அந்த வாதமே பிரயாணங்கிறனா இல்ல. மெர்சி பெட்டிஷன் அது சார்ந்த முடிவெடுக்கிறதுக்கு குடியரசுத் தலைவர் ஒரு இனார்டினேட் டிலே. இந்திய அரசோ ஆளுநரோ குடியரசுத் தலைவர் முடிவு எடுக்கல, அவங்க கருணை கொடுக்கல. அப்ப கருணை கொடுக்காத போது இது கருணையா சட்ட உரிமையா என்று கேட்கிற போது உச்சநீதிமன்றம் தெல்ல தெளிவாக இது சட்ட உரிமை என்பதான் சொல்லியிருக்கு. சட்டப்படிதான் வெளியே வந்திருக்குமே ஒழிய மீண்டும் மீண்டும் இவர்கள் கருணை கொடுத்தார்கள் என்பது பச்சை பொய். அதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் இரண்டாவது கருணை என்பதை ஒருபோதும் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. போராட்டம் அது. திரு எஸ் ஆர் சேகர் அவர்கள்ட்ட கேட்க இருக்கிறேன். இதுல அரசாங்கத்துடைய நிலைப்பாடு தேர்தலுக்கு முன்பாக பாரதிய ஜனதா இதே தெளிவோடுதான் இருந்ததா, அந்த தெளிவுதான் அரசாங்கத்துடைய நிலைப்பாடா பிரதிபலிக்கதாங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. இதுல பார்க்கும் பொழுது இவர்களை விடுதலை செய்யறதுக்கான உரிமை தமிழ்நாடு சர்க்காருக்கு இல்லை, மத்திய சர்க்காருக்கு தான் இருக்கிறது அப்படிங்கறத தாண்டி இந்த ஒரு கருணை மனு, இவர்களுடைய மரண தண்டனை குறைக்கப்பட்ட விவகாரத்திலேயே அப்செக்ஷன் தெரிவிக்கிறது மத்திய அரசு. இல்ல, இதுல நீங்க அரசியலை பார்க்காமல் அரசியல் சாசன விஷயங்களை மட்டும் தான் பார்க்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். காரணம் என்னவென்று சொன்னால், இதுல சுப்ரீம் கோர்ட் கூட தன்னுடைய லார்ஜர் பெஞ்சுக்கு சதாசிவத்துக்கு பின்னாலே முதல்ல ஆயுள் தண்டனை என்பது 14 வருஷமா 20 வருஷமா 25 வருஷமா ஆயுள் முழுவதுமா என்பதை இதுவரை தீர்மானிக்காமல் இருக்கிறோம். ஒவ்வொரு மாநிலமும் அவருடைய தன்மைக்கு ஏற்ப விடுதலை செய்து கொண்டு வருகிறது. அந்த சட்டம் இவங்களுக்கு அப்ளிகபிள் ஆகணுங்கிறது தான் இப்ப அவங்க தரப்பினுடைய நியாயம், கோரிக்கை. அது அந்த கோரிக்கைக்கு இந்த ஒரு முழு அரசியல் சாசன பெஞ்சு இதையே முதல்ல முடிவு செய்வோம் என்கின்ற வகையில் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கிறது. மத்திய அரசு கூட தமிழக அரசினுடைய அதிகாரத்தில் தலையிடுவதற்கு மத்திய அரசுக்கு உரிமை இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், இது பாஸ்போர்ட் சம்பந்தப்பட்டது உரிமையில எங்களுக்கு தான் இந்த விவகாரத்தில் உரிமை இருக்கு. பாஸ்போர்ட் மற்றும் வழிநாட்டுக்காரர் என்கின்ற வகையில இதையெல்லாம் சிபிஐ என்று வந்தாலே மத்திய அரசினுடைய முடிவு தான் அதுல இருக்க வேண்டும் என்பது ஏற்கனவே சட்டபூர்வமான விஷயம் இல்ல. இதுதான் அரசாங்கம் கோர்ட்ல சொல்லக்கூடிய விஷயம். ஆனா இதுல பாரதிய ஜனதாவுக்கு ஒரு தெளிவு இருந்திருக்கிறதா இல்ல ஒரு குழப்பமான நிலைப்பாடு தான் வெளிப்பட்டிருக்காங்கிறதா என்னோட கொஸ்டின். கமிங் டு நெக்ஸ்ட், தேர்தலுக்கு முன்பாக இதே தெளிவோட தான் இருந்தீங்களா? அதாவது இதுல தெளிவு குறையாதுக்கு என்ன இருக்கிறது? சட்டம் ஏன்னா இன்னைக்கு இவங்களுடைய விடுதலையே கேள்வி கேட்கிறது. தமிழ்நாடு சர்க்காருக்கு உரிமை இல்லை. இது பாஸ்போர்ட் சட்டம், ஃபாரினர்ஸ் ஆக்ட், சிபிஐ தான் இதுல ப்ராசிக்யூட்டிங் ஏஜென்சி, மத்திய சர்க்காருக்கு தான் உரிமை இருக்கிறது. இதை தாண்டி இவங்களுடைய தண்டனை குறைப்பே, மரண தண்டனையிலிருந்து ஆயுள் தண்டனை குறைப்பே செல்லாத ஒரு விஷயம் அப்படிங்கிற நிலைப்பாட்டை போன காங்கிரஸ் சர்க்கார் என்ன ஒரு நிலைப்பாட்டை எடுத்ததோ டிட்டோ அதே நிலைப்பாட்டை எடுக்குது. ஆனா தேர்தலுக்கு முன்பாக தமிழ்நாடு சர்க்கார் இவர்களை விடுதலை செய்யணும் அப்படின்னு முடிவெடுத்த பொழுது வரவேற்பவர்களுள் அந்த ஒரு முடிவை தமிழ்நாடு சர்க்கார் தனக்கு இவங்களை முடிவு செய்யணும்னு சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றி முடிவெடுத்த போது வரவேற்றவன் பொன் ராதாகிருஷ்ணன். அன்னைக்கு தமிழ்நாடு சர்க்காருக்கு உரிமை இல்லை, இது இவங்களுடைய மரண தண்டனை ஏற்கத்தக்கதல்ல அப்படிங்கிற விவகாரம் உங்களுக்கு தெரியாதா? இல்ல, அதாவது இப்ப நான் திரும்பியும் சொல்லுகிறேன், இதுல அந்த மாதிரியாக ஒரு விடுதலை செய்யப்பட்டிருந்தால் அதை வரவேற்போம் என்பது அவர் ஒரு சாதாரண மனிதராக ஒரு அன்னைக்கு பாரதிய ஜனதாவுடைய மாநில தலைவர், அதாவது மாநில தலைவர் தான். அவர் ஆட்சியில இல்லை, அதிகாரத்திலே இல்லை. அரசியல் சாசன விஷயம் அவருக்கு தெரியாதா? பாரதிய ஜனதா கட்சிக்கு தெரிவது அன்று பாஜகவுடைய மாநில தலைவருக்கு இந்த மாநில சர்க்காருடைய உரிமை சார்ந்த விஷயம் அல்ல, உலகத்துக்கே தெரியும். இந்த விவகாரத்தை கவனிக்கிற எல்லாருக்கும் தெரியும். இது பாஸ்போர்ட் ஆக்ட் இருக்கிறது, இது சிபிஐ விசாரித்திருக்கிறது அப்படின்னு. அந்த விவகாரம் அன்னைக்கு வரவேற்கக்கூடிய தமிழ்நாடு பாஜகவுக்கு தெரியாது. இல்ல, அதாவது இது சுப்ரீம் கோர்ட்ல இந்த அரசு தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்லுவதும் அது அதனுடைய வாதங்களை வைப்பதும் ஒரு வழக்கறிஞர் மாதிரி தான் சாதாரண வாழ்க்கையில பேசிக் கொண்டிருக்கிறாரா? இல்லையே. வழக்கு விசாரணையிலே ஒரு அரசியல் சாசன விஷயங்களை பற்றி பேசுகிறார், மத்திய அரசுடைய உரிமைகளை பற்றி பேசுகிறார். இந்த இரண்டு விஷயங்கள் வருகின்ற போது இதுல என்ன தீர்ப்பு வர வேண்டும் என்று பேசுகிறார். இதற்கு முன்னாலே மாநில அரசாங்கம் விடுதலை செய்கின்ற போது கூடாது வேண்டாம் வழக்கறிஞர் வைக்கக்கூடிய வாதமும் தமிழ்நாடு பாஜக இதில் எடுத்த பொசிஷனும் நேர் மறையானது, நேர் எதிரானது.
இல்ல நேர் எதிராக சொல்வதை விட மத்திய அரசு தன்னுடைய வாதத்தை சரியாக வைத்திருக்கிறது, சட்டபூர்வமாக வைத்திருக்கிறது. அல்ல, மாநிலத்தினுடைய தமிழ்நாட்டினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக மனிதாபிமான அடிப்படையில் விடுதலை செய்வதை எதற்கு அப்படி இல்லை. இங்க மனிதாபிமானமே கிடையாது, சட்டம் தான். கோர்ட்டு முன்னாலே மனிதாபிமானம் சட்டம் தான் வரும். இங்க இன்னைக்கு நீங்க சொல்றீங்கல்ல பாஸ்போர்ட் ஆக்ட், சிபிஐ இதெல்லாம் இவையெல்லாம் கண்கூடா தெரியக்கூடிய விஷயம், இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த விவகாரம் அன்னைக்கு தமிழ்நாடு பாஜகவுக்கு தெரியாதா? இல்ல, நீங்க அதனால பொன் ராதாகிருஷ்ணன் சொன்னதை தவறு என்று சொல்ல எது சரின்னு கேக்குறேன். அன்னைக்கு நீங்க சொன்னத இன்னைக்கு சொன்னது உங்களோட நிலைப்பாடுனா அது தவறு. அவசியம் இல்ல. சட்ட ரீதியாக அரசு தன்னுடைய நிலைப்பாட்டை சுப்ரீம் கோர்ட்டிலே சொல்வதும், இந்த தீர்ப்பு வந்து தமிழ்நாட்டிலே சொன்னதை மனிதாபிமான முறையில வரவேற்பதும் ரெண்டும் தனிப்பட்ட முறையில சரியான விஷயம். இது அரசாங்கம் இதில் எடுக்கக்கூடிய நிலைப்பாடு, இது மத்திய சட்டங்கள் சார்ந்திருக்கக்கூடிய விஷயம். ஆக இதுல பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தான் அந்த முடிவு இருக்கிறது. இதுல வந்து உங்களுடைய தண்டனை குறைப்புக்கு ப்ரொவிஷன்ஸ் இருந்தாலும் அதை செய்ய வேண்டிய காம்பிடன்ட் அத்தாரிட்டி மத்திய அரசாங்கம் அப்படிங்கிற ஒரு வாதம் இருக்கு. அப்ராப்ரியேட் ஸ்டேட் நீங்க சொல்ற விஷயங்களை முதல்ல மத்திய அரசு எடுத்துக்கிற முயற்சி முழுக்க முழுக்க அன்கான்ஸ்டியூஷனல், சட்டத்தை இந்திய அரசு சட்டமைப்புக்கு எதிரானது. ஏன்னா இது இந்தியாவுடைய அரசியல் சட்டத்துல ஆர்டிகல் 246ல 3 பட்டியலா பிடிச்சிருக்காங்க. மத்திய அரசு எதில் சட்டம் ஏற்றலாம், மாநில அரசு எதில் சட்டம் ஏற்றலாம், பொதுப்பட்டியல் கண்கண்ட பொதுப்பட்டியல் எதுன்னு. அதுல தெளிவாக மாநில பட்டியலில் பிரிவு 4ல சிறைச்சாலை குறித்த விஷயங்களில் சட்டம் ஏற்றுகிற உரிமை மாநில அரசுக்கு மட்டுமே இருக்கிறது தெளிவா சொல்லிருக்காங்க. அதே போல மீண்டும் சிஆர்பிசில 432 ஆகட்டும் இல்ல 432 கூட கடைசி பிரிவு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் ஆக்ட் வரும்பொழுது மத்திய அரசாங்கத்தில் சொல்ற சென்ட்ரல் ஆக்ட் இதுவரைக்கும் 67 ஆண்டுகால சுதந்திர இந்தியாவில் மத்திய அரசுக்கு இதுவரைக்கும் வராத தேவை, இதுவரைக்கும் இல்லாத கேள்வி, ராஜீவ் கொலை வழக்கு குறித்து மட்டும் எழுதுவதற்கு என்ன காரணம்? தமிழர்கள் என்பதற்காக இல்ல கொல்லப்பட்ட மனிதர் இந்தியாவுடைய பிரதம அமைச்சர் முன்னாள் பிரதம அமைச்சர் என்பதற்காக என்ன தான் கேட்கிறேன். 67 ஆண்டு கால சுதந்திர இந்தியாவில் இந்த கேள்வியை ஆண்டு அரசு எழுப்பியிருப்பது மத்திய அரசாங்கம் அல்ல, சுப்ரீம் கோர்ட். சதாசிவ தீர்ப்பில் மிக தெளிவாக அப்ராப்ரியேட் ஸ்டேட் என்பது மாநில இந்த கான்ஸ்டிடியூஷனல் क्वेश्चन ஏன் எழுப்பணும் கேக்குறீங்க? சதாசிவம் தான் எனக்கு क्वेश्चन எழுப்பி அது எழுப்பற அது முடிவு செய்ய வேண்டிய இந்த கான்ஸ்டிடியூஷனல் क्वेश्चन எழுப்பி இருக்கிறது கோர்ட், மத்திய அரசாங்கம் அல்ல, கோர்ட், சுப்ரீம் கோர்ட். சதாசிவம் எந்த சதாசிவம்? பாஸ்போர்ட் ஆக்ட் அண்ட் பாரிஸ் ஆக்ட் டிஸ்கஸ் பண்ற ஒண்ணு நான் அதுக்குள்ள வர்றேன். அதை தாண்டி சொல்றது சிபிஐ என்கொயரி, இது மத்திய ஒரு ஏஜென்சி விசாரிச்சுன்னு நான் முன்பே உடைய உயர்நீதிமன்றத்திற்கு போக விரும்புறேன். சிபிஐ அந்த மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவு எதன் அடிப்படையில் கொண்டுவரப்பட்டது? அது ஒரு சட்டமுறையான இயக்கம். டெல்லி போலீஸ் ஆக்ட் என்பது ஒரு மாநிலத்தில் சட்டத்தை வைத்துக் கொண்டு இந்தியா முழுக்க போக முடியாத சிபிஐ கோர்ட்ல சேலஞ்ச் பண்ணலாம். அது பலமுறை இல்ல, அது வந்து வழியில நான் வாதிக்க தயார். அப்ராப்ரியேட் ஸ்டேட்ங்கிறது இவங்க மீண்டும் மீண்டும் கண்ணாடி வீட்டுக்கு கண்டறிகிற உரிமை, மாநில அரசு உரிமையில் தலையிடுகிற மத்திய அரசு மீண்டும் கண்ணாடி வீட்டுக்கு கண்டறிகிற முயற்சி தான். இது மாநில அரசுடைய தன்மையை இழுத்துவிடும். மாநில அரசுக்கு தான் பரிபூர்ண உரிமை இருக்கு அப்படின்னா தமிழ்நாடு சர்க்கார் ஏன் இது சார்ந்த ஒரு கரஸ்பாண்டன்ஸ் மத்திய அரசாங்கத்துக்கு அனுப்பணும்? அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் யார் அப்படிங்கறதுல there is a confusion. மிக தெளிவா இந்த மாநில அரசு தான் காரணம். சொன்னது நில உரிமை என்பதும் சிறை உரிமை என்பதும் ஜெயில் மேனுவல் போயெல்லாம் மாநில அரசுக்கு தான் சொந்தம். குற்றம் நடந்தது தமிழ்நாட்டில். இந்த விடுதலை ஆன பிறகு இந்த இதை வந்து தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய சீஃப் செக்ரட்டரியாக அன்றைக்கு இருந்த ஷீலா பாலகிருஷ்ணன் மத்திய அரசுக்கு விடுதலையை பற்றி செய்யலாமா என்று எதிர்ப்பதன் மூலமாகவே தமிழ்நாடு அரசுக்கு இதில் இல்லை, மத்திய அரசுடைய உத்தரவு இல்லாமல் செய்ய முடியாது என்பது மாநில அரசுடைய நிலைமை என்ன என்பதை வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். அதனால் அது இல்ல. இரண்டாவது நம்ம சகோதரருக்கு நான் சொல்லுகிறேன், இதுல வந்து குறிப்பாக ஜாதியோ மதமோ அல்லது ஒரு குறிப்பிட்ட ரீஜனையோ சொல்லி அதற்கு எதிராக அரசு அதனாலே தான் செய்யவில்லை என்று இதற்கு நாம் அரசியல் கற்பிக்க வேண்டிய அவசியம் நடைபெறவில்லை. தமிழர்களுக்கு எதிராக திட்டமிட்டு நடக்கிற தாக்குதல் குற்றச்சாட்டு விரும்புறேன். 67 ஆண்டு காலம் உங்களுக்கு தெரியும். இதுவரைக்கும் இந்த டிஸ்கஷனே வரல. நீங்க சொல்லலாம் உச்சநீதிமன்ற கேள்வி கேட்டிருக்கேன். அப்ப மிக தெளிவா இல்ல இந்த வழக்கில் இப்படித்தான் தீர்மானிக்கும் சொல்லலாம். நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன். சங்கராமன் கொலை வழக்குல இதுவரைக்கும் இப்படிய ஜெயந்தருக்கும் விஜயேந்திரனுக்கும் வழக்கு என்னாச்சு? உச்சநீதிமன்றம் போச்சு டிலே. 67 நாள் டிலே.
அது ஒரு மரணம் தான், அது கொலை தான். சங்கராமன் கொல்லப்பட்டவர் தான். ஆனா வெறும் 67 நாள் டிலே காமிச்சு இதே உச்சநீதிமன்றம் டிலே நாங்க ஏத்துக்க முடியாது. அப்ப 27 அதே டிலே ஏத்துக்கிட்டு தான் உச்சநீதிமன்றம் அவங்களுடைய மரண தண்டனையை ஆயுள் தண்டனையா குறைச்சிருக்கிறது. பட் இருக்கக்கூடிய குற்றம் என்பது நான் மீண்டும் சொல்றேன். நீங்க சொல்றீங்க மாங்குளம் வழக்குல உச்சநீதிமன்றம் தெளிவா சொல்றது 14 less than 14 years 14 ஆண்டுகளுக்கு கீழ் இல்லாமல் 14 ஆண்டுகளுக்கு மேல் மாநில அரசு தான் முடிவு செய்ய முடியும். அது ரெமிஷன் ஒமிஷன் கமிஷன் வைத்து அவர் சொல்லக்கூடிய பேசிக் விஷயம் இது ஏன் மாநிலம் பிரிசன் அப்படிங்கிறது மாநில அரசாங்கத்துக்கு தான் க்ளோசரான ஒரு விஷயம். தண்டனை வாங்கி கொடுப்பதோடு மத்திய அரசு வேலை முடிந்தது. ஒரு சிறைச்சாலை சார்ந்த விஷயங்கள் மாநில அரசாங்கத்தோடு க்ளோஸா இருக்கக்கூடிய விஷயம். பை தட் லாஜிக் மாநில அரசாங்கம் தான் இதுல காம்பிடென்ட் அத்தாரிட்டியா இருக்க முடியும். ரெமிஷனுக்கு மாநில அரசாங்கம் காம்பிடென்ட் அத்தாரிட்டி என்றால் எதற்காக சீஃப் செக்ரட்டரி லெட்டர் எழுத வேண்டும் மத்திய அரசுக்கு? தவறான உதாரணமா கூட இருக்கலாம். அந்த கரஸ்பாண்டன்ஸ்ல கூட தமிழ்நாடு அரசாங்கத்துல தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில ஜெயலலிதா என்று பேசும்போதும் கூட நாங்க வந்து ஒரு கெடு வைத்து இல்லாட்டி நாங்க ரிலீஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறாங்க. ஆமா, அதற்கு எதுக்கு வெயிட் பண்ண வேணும்? அவங்க சொன்ன உடனே அவங்க ரிலீஸ் பண்ணிருக்கலாமே. அரசு மத்திய அரசுடைய இதுக்காக ஏன் வெயிட் பண்ணணும்? அடுத்து உடனே அந்த தகவலை ஏன் வந்து உயர் சுப்ரீம் கோர்ட் உடனடியாக தடை விதிக்க வேண்டும்? நீங்க செஞ்சு அதாவது இது ஒரு சாதாரண கொலை வழக்காக பார்க்கல. முன்னாள் பிரதமர் என்ற அந்த தன்மையோடு தான் அணுகப்பட்டுச்சு. நான் தெளிவா சொல்றேன். ஏகப்பட்ட குற்றச்சாட்டு இருந்துச்சு. வழக்கு எப்படி நெருக்கடி இந்தியாவுடைய முன்னாள் பிரதமர் அவருடைய மரணத்தினால இந்த நாட்டில் தேர்தல் தள்ளி போச்சு. இல்ல அது இருக்கு. நான் நாட்டிலே சொல்றேன், இறப்பு என்பது உயிர் என்பது இந்த மனிதனுக்கு சாதாரண சங்கராமனுக்கு பொருந்தும், ராஜீவ்காந்தி பொருந்தும், எனக்கும் பொருந்தும். இது சட்டத்தின்படி அனைவரும் சமம். குப்பனாக சுப்பனாக அது இந்தியாவுடைய குடியரசுத் தலைவருக்கு இருக்கலாம், ஆண்டிக்கு இருக்கலாம். ஒன்று என நீங்கள் காந்தியை கொண்ட கோட்டையின் தேசம் அப்படித்தான் பாக்குது. சட்டத்தில் அதனால ஒன்று என்ற போது இது மத்திய அரசு வெறும் அரசியல் சாசன விஷயமாகத்தான் இப்போது விவாதிப்புக்கு கொண்டு கொண்டிருக்கிறது. விடைகள் கிடைக்கும் போது 7 விஷயங்களை முன்னிறுத்தி இந்த கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச், இந்த அரசியல் சாசன அமர்வு இந்த வழக்கை நடத்தி வருகிறது. அதற்கான விடையை உச்ச நீதிமன்றம் அறிவிக்கும் பொழுதுதான் இந்த குழப்பங்களுக்கு இந்த விவகாரத்துல ஒரு தெளிவான விடை கிடைக்கும். ராஜீவ் கொலையாளிகள் வெளியே வரத்துக்கான வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிறது கிடைக்கும். மத்திய அரசாங்கம் எங்களுக்கு உரிமை என வாதாட, மாநில அரசாங்கம் நாங்கள் தான் இந்த விவகாரத்தில் அவர்களுடைய தண்டனை குறிப்பிற்கு அவர்களை விடுதலை செய்வதற்கு உரிய அரசாங்கம், உரிய அதிகாரம் படைத்த அரசாங்கம் என்ற வாதத்தை முன்வைத்து வருகிறது. தொடர்ந்து இந்த விவகாரம் நடந்து வருகிறது. சென்ற காங்கிரஸ் அரசாங்கம் இந்த விவகாரத்தில் என்ன நிலைப்பாட்டை எடுத்ததோ அதே நிலைப்பாட்டை இந்த மத்திய அரசாங்கமும் எடுத்திருக்கிறது. உச்ச நீதிமன்றம் என்ன நிலைப்பாட்டை எடுக்க போகிறது அதைத்தான் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் இன்னும் சொல்ல போனால் இது எல்லா மாநிலங்கள் சார்ந்த ஒரு விவகாரமாகவும் மாறி இருக்கிறது. என்றால் எந்த மாநில அரசாங்கமும் ரெமிஷன் சார்ந்த ஆயுள் தண்டனையிலிருந்து, அதாவது மரண தண்டனையிலிருந்து ஆயுள் தண்டனையாக குறைந்தக்கூடிய விடுதலையை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்த தேசமும் ஒட்டுமொத்த மாநிலங்களும் ஆவலாக எதிர்நோக்கக்கூடிய விவகாரமாக இந்த வழக்கு மாறி இருக்கிறது என்றால் மிக சில சேகர் அவர்களுக்கும் ராஜீவ் செல்வன் அவர்களுக்கும் பார்த்த நேர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றோம். வணக்கம்.